Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நீட் ஃபிசிக்ஸ் நீட் 2023 மட்டும் இல்லை, பொதுவாகவே நீட்டில் ஃபிசிக்ஸ்னா கஷ்டம்னு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஃபிசிக்ஸ் தான் நீட்டில் பொறுத்த அளவுக்கு கான்செப்ட் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிட்டீங்கன்னா இட் வில் பி த மோஸ்ட் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் ஃபார் யூ இன் நீட் ஃபிசிக்ஸ். நீட் மட்டும் இல்லை, உங்க ஜென்ரல் பப்ளிக் எக்ஸாம் சிலபஸ்னாலும் சரி, நீங்க ஜென்ரல் லைஃப்ல எந்த ஸ்டடிஸ் எடுத்தாலும் சரி, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துச்சுனாலே பிசிக்ஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஆகவும் அதே மாதிரி அவ்வளோ ஈஸியான ஒரு சப்ஜெக்டாகவும் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம பிசிக்ஸை நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா ரியல் லைஃப் கான்செப்ட் கூட ரிலேட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஹாய் சாய் பிரசன்னா, நல்லா இருக்கேன். குட் ஈவினிங், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்துட்டு மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல இருக்கக்கூடிய ஒரு சப் டாபிக் தான். அண்ட் இதே டாபிக்ல நம்ம ப்ரீவியஸ்லி நிறைய லெக்சர்ஸ் எடுத்திருப்போம். ஸோ மேக் ஷூர் தட் யூ வாட்ச் ஆல் மை ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் பிஃபோர் வாட்சிங் திஸ் லெக்சர். பிகாஸ் ஒன்னாவது வந்து நீட் பிசிக்ஸ்னா நீங்க ஃபுல்லா கான்செப்ட் படிச்சே தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க லெக்சர் படிச்சீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி சிங்கிள் கான்செப்ட். அதே மாதிரி எந்த லெக்சர் எடுத்தாலும் ப்ரீவியஸ் லெக்சரோட சில கான்செப்ட்ஸையும் நான் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும்னா ஒரு புக் மாதிரியே நீங்க ஃபர்ஸ்ட் லெக்சர் இருந்து அப்படியே பார்த்து மெதுவா வாங்க. ஓகே ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். அண்ட் ஐ எம் யுவர் டீச்சர் அருண் கிஷோர் ஹியர். லெட்ஸ் பிகின் அவர் கிளாஸ். So electromagnetism என்ற செக்ஷன் இருந்து you get 14 questions out of 45 questions in NEET physics. ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜேஇல 9 questions out of 25 வருதுன்னு சொன்னாங்க. பட் அது ஜேஇ. நமக்கு நீட் பொறுத்த அளவுக்கு 14 questions இந்த செக்ஷன் இருந்து தான் வருது, which is a huge amount, right? So அந்த ஹியூஜ் அமௌண்ட்ல இருக்கக்கூடிய questions வந்து தரோவா நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸாம்ல சால்வ் பண்ணணும்னா இந்த செக்ஷன்ல நம்ம கம்ப்ளீட்டா தரோவா இருக்கணும். அண்ட் அதோட சப் டாபிக்ஸ் தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோடைனமிக்ஸ், ரைட்? இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் செக்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். ஸோ மேக் ஷூர் தட் யூ வாட்ச் ஆல் மை ப்ரீவியஸ் லெக்சர்ஸ். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி எலக்ட்ரோடைனமிக்ஸ்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அந்த அதர் லெக்சர்ஸும் ப்ரீவியஸ்லி இருக்கும். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து இந்த மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல இருக்கக்கூடிய ஒரு சப் டாபிக் தான். ஃபைன், ஓகே. ஸோ இந்த செக்ஷன் நீங்க படிச்சிட்டீங்கன்னா 14 கொஸ்டின்ஸ் நீங்க அப்படியே பாக்கெட்ல எடுத்து போடலாம். ஸோ நீங்க இந்த சப் டாபிக் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸ் என்கிற டாபிக்ல மேக் ஷூர் யூ ஆர் கம்ப்ளீட்லி தரோ இன் திஸ். ஓகே ஓகே தென். ஸோ இந்த நீட் பிசிக்ஸ் இல்ல, இந்த நீட் எக்ஸாம் எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எதுக்கு டாக்டர் ஆகணும்? அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தான், எல்லாருமே டாக்டர் ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றதுன்னு. ஏற்கனவே இந்தியால தேவையான டாக்டர்ஸே இல்லை. இதுல நம்ம இருக்கிற டாக்டர்ஸா போறவங்களையும் நம்ம எப்படி டைவர்ட் பண்ணி போயிட்டு இருந்தா நம்ம என்ன பண்றது இல்லையா? சோ நம்ம நாட்டுக்கு டாக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க டாக்டர் ஆகணும்னா நீட் எக்ஸாம் பாஸ் ஆகணும். அண்ட் நாட்டுக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்கும் முக்கியம். பிகாஸ் வீட்டுக்கு டாக்டர் ஆனா வீட்டுக்கு பெருமை, வீட்டுக்கு பெரிய நேம் வந்துடும் இல்லையா? சோ உங்க ஃபேமிலியோட ட்ரீம் மட்டும் இல்ல, உங்க கண்ட்ரிக்கான ஒரு சேவை மாதிரி தான் இந்த டாக்டர் ஆகுறதும். ஸோ நீட்ல நீங்க கம்ப்ளீட்டா தரோ ஆகுங்க, நீட்ல ஹை மார்க் வாங்குங்க, நல்ல காலேஜ் படிங்க, நாட்டுக்கு சேவை செய்யுங்க. ஓகே, கொஞ்சம் கிரிஞ்சு தான் இருந்தாலும் சொல்றேன். ஓகே, ஸோ அதே மாதிரி என் லெக்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஐ வில் மேக் ஷோர் தட் யூ ஆர் கம்ப்ளீட்லி தரோ இன் எவ்ரி சிங்கிள் டாபிக் இன் நீட் பிசிக்ஸ். அதுக்காக நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு சிங்கிள் விஷயம் மட்டும்தான், என் லெக்சர்ஸை ஃபர்ஸ்ட் இருந்து அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் லெக்சர் அன்டில் நீட் எக்ஸாமினேஷன் டேட் நான் எல்லாம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா கொடுப்பேன். இப்போ வந்து ஒவ்வொரு லெசனா நம்ம கான்செப்டா உட்காந்து அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் கொடுத்து நம்ம சால்வ் பண்ணி வந்துருவோம். அண்ட் ஏப்ரல்ல நம்ம ஃபுல் போன் ரிவிஷன், ஃபுல் போன் PYQ டிஸ்கஷன் அண்ட் அதே மாதிரி ஃபுல் போன் ப்ராப்ளம் சால்விங் எல்லாத்தையும் பண்ணி நீங்க நீட் எக்ஸாம் எழுதும்போ கம்ப்ளீட் தரவா, கம்ப்ளீட் கான்ஃபிடன்ஸோட நீங்க எழுதுற மாதிரி நான் பார்த்துருவேன். ஓகே, ஸோ வாட் எவர் யூ டூ, இந்த லெக்சரை நீங்க பாக்குறது மட்டும் இல்ல, ஃபுல் லெக்சர்ஸையும் பார்த்துவாங்க. அண்ட் டில் நீட் எக்ஸாமினேஷன், உங்க நீட் எக்ஸாம் டேட் அப்போ ஐ திங்க் 7th May, ரைட்? ஸோ 7th May வர இருக்கிற ஃபுல் ஷெடியூலையும் பார்த்துக்கோங்க. அந்த ஷெடியூல் நாங்கள் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவோம். அந்த ஷெடியூலை நீங்க பார்த்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஐ வில் அஷ்யூர் யூ தட் நீட் பிசிக்ஸ் மட்டும் இல்லை, நீட் இஸ் யோர் பிகினிங். ஓகே, அதே மாதிரி இந்த சேனல்ல நீட் பிசிக்ஸ் மட்டும் இல்லை, நீட் கெமிஸ்ட்ரிக்கு நாங்கள் கண்டென்ட் போடுவோம், நீட் பயாலஜிக்கு போடுவோம். அண்ட் அதே மாதிரி 12th பிசிக்ஸ், 12th மேத்தமெட்டிக்ஸ், 12th கெமிஸ்ட்ரி, 12th பாட்டனி, 12th ஜுவாலஜின்னு அத்தனை சப்ஜெக்ட்ஸையும் போடுவோம்.
Okay, so in 100 learning நாங்க எல்லா சப்ஜெக்ட்ஸையும் போடுவோம் and we will give you the best desire to teach, I mean the best way of understanding to you, because we believe in learning together. எந்த ஒரு கஷ்டமான ப்ராப்ளம்னாலும் சரி உங்க கூடவே நாங்க உட்காந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நீங்க எந்த பயமும் வேண்டாம், நாங்க இருக்கோம். நீட் பிசிக்ஸுக்கு நான் இருக்கேன். ஓகே, ஸோ நீங்க இந்த லெக்சர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஓகேப்பா இம்தியாஸ் நீங்க கூட வந்தீங்களா? ஃபேமி நிஷா, ஹலோ, நல்லா இருக்கீங்களா? குட் ஈவினிங். இந்த யூசர் நேமே எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இம்தியாஸ் பாருங்க, பைரோஜா பைரோஜா, ரைட் ஹேண்ட் ரூல், அது நேத்து நம்ம கிளாஸ்லயே பார்த்தோமேப்பா. ஓகே, ஸோ 100 லேர்னிங்ல நீங்க கண்டிப்பா ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா ஐ வில் அஷ்யூர் யூ யூ வில் பி கம்ப்ளீட்லி தரோ இன் எவ்ரி சப்ஜெக்ட். அண்ட் அதே மாதிரி ஏன் லெக்சர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீட் பிசிக்ஸ்ல நீங்க கம்ப்ளீட்டா தருவாவீங்க. ஓகே ஓகே நிஷா, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்களா? ஃபைன் ஃபைன் ஃபைன். கிளாஸுக்கு போலாமா? போலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப் டாபிக் வந்து current carrying coil and moving coil galvanometer. ஓகே, இது வந்து ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். அண்ட் இந்த சின்ன கான்செப்ட் இருந்தே உங்களுக்கு நிறைய நீட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட், பட் வெரி சிம்பிள் கான்செப்ட். ஓகே ஓகே, சுபத்ரா, ஹலோ சுபத்ரா, குட் ஈவினிங், நல்லா இருக்கீங்களா நீங்களும்? ஓகே ஓகே, ஸோ இன்னைக்கு இருக்கிற இந்த லெக்சர்ல நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்னா, magnetic force between two moving charges, magnetic dipole moment of coil, torque on current carrying loop in the magnetic field, and moving coil galvanometer பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ஸோ என் லெக்சர்ல நீங்க பண்ண வேண்டிய மெயின் விஷயம் என்னன்னா, என் லெக்சரை சும்மா ஒரு வீடியோ மாதிரி ஒரு மூவி மாதிரி பார்த்து போகாதீங்க. கண்டிப்பா ஒரு பேப்பர் அண்ட் பென் கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் நான் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து லெக்சர், அதாவது இந்த ஸ்லைட்ஸ்ல போடாம டைரக்டா ஆரலாவே சொல்லிடுவேன். அதை நீங்க நோட் டவுன் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்கிரீன்ல வந்தா நான் உட்காந்து சால்வ் பண்ணுவேன், அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. அஃப்கோர்ஸ் நான் கண்டிப்பா சால்வ் பண்ணுவேன், பட் எக்ஸாம் டைம்ல உங்க கூட உட்காந்து சால்வ் பண்ண முடியுமா? கண்டிப்பா இல்ல. நீங்க தான் போய் எக்ஸாம் ஹால்ல போய் சால்வ் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இப்பவே வேணும்னா யூ ஹாவ் டு சால்வ் இட் யோர் செல்ஃப், இல்லையா? ஸோ இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருதுன்னா அப்பவே அங்க பேப்பர் எடுங்க, பென் வச்சு நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் சப்போஸ் உங்களால சால்வ் பண்ண முடியலைன்னா ட்ரை டு ரெஃபர் டு மை சொல்யூஷன் ஆல்சோ. ஓகேவா? ஸோ அதுதான் ப்ராப்பர் மெத்தட் ஆஃப் லேர்னிங். சும்மா நான் லெக்சர் எடுக்கிறதே நீங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது, இல்லையா? உங்க ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க, உட்காந்து நோட்ஸ் எடுன்னு தான் சொல்லுவாங்க. நான் சொல்றதை கேட்டுட்டு மட்டும் சொல்ல மாட்டாங்க, இல்லையா? அதே தான். ஸோ மேக் ஷூர் யூ ஹாவ் அ பென் அண்ட் பேப்பர் வித் யூ. அண்ட் ஏதாச்சும் கொஸ்டின் வந்தா நீங்க கண்டிப்பா சால்வ் பண்ண பாருங்க. ஓகே, ஜஸ்ட் ட்ரை. உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் கிடைக்காம போகும், அது வேற. பட் நீங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், இல்லையா? ஸோ அதுக்காக கண்டிப்பா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, சப்போஸ் சால்வ் பண்ண முடியாட்டி நான் இருக்கேன்ல, டோன்ட் வரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மூவிங் சார்ஜஸ். ஸோ ரெண்டு மூவிங் சார்ஜஸ் இருக்குன்னா அந்த மூவிங் சார்ஜஸுக்கு இடையில மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியணும், இல்லையா? ஸோ த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மூவிங் சார்ஜஸ். ஸோ இது வந்து வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். பட் இந்த கான்செப்ட் வச்சு உங்க ஃபியூச்சர் லெக்சர்ஸ்ல வந்து நிறைய விவிடான டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் கான்செப்ட் விச் வில் பி எக்ஸ்பேண்டட் ஃபர்தர் இன் ஃபியூச்சர் லெக்சர்ஸ். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மூவிங் சார்ஜஸ். ஸோ த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் exists only if the charges are in motion. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதாவது மேக்னெட்டிசமே எதுக்கு ரிலேட்டடா இருக்கு? மூவிங்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ், அதாவது மூவ் ஆகிற சார்ஜஸ்க்கு ரிலேட்டடா மட்டும்தான் இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மட்டும் இல்ல, இந்த மேக்னெட்டிசமே மூவிங் சார்ஜஸ் தான். இவ்வளோ ஏன் உங்க டைட்டில் என்ன, இந்த லெசனோட டைட்டில் என்ன? மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம். சும்மாவா வச்சாங்க? கண்டிப்பா இல்ல. மூவிங் சார்ஜஸ் இருந்தா தான் உங்களுக்கு மேக்னெட்டிசம்ங்கிற ஒன்னே இருக்கும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் இருக்கணும்னா நீங்க எடுக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து மூவ் ஆகி இருக்கணும், இல்லையா? மூவ் ஆகி இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் டூ சார்ஜஸ். ஓகே, அந்த டூ சார்ஜஸ் வந்து assume that the first charge is q1. Okay, so assume that the first charge is q1 and the second charge is q2. ஓகேவா? ஸோ நமக்கு ரெண்டு சார்ஜஸ் இருக்கு. இந்த ரெண்டு சார்ஜஸுக்கு இடையில டிஸ்டன்ஸ் என்னன்னா ஆர்னு சொல்றாங்க.
ஓகே, the distance is r னு சொல்றாங்க. சோ இதோட எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் இங்க படிக்கிறோம், ஓகே, பட் பிஃபோர் தட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? first lectureல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, the force between two charges is given by the Coulomb's law, which is given as F is equal to where a color, so F is equal to 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square இல்லையா. so F is equal to 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square, right? so இதுதான் electric force. so நமக்கு இப்போ நம்ம என்ன பார்க்கணும், we need to know what is the magnetic force, and in the magnetic force கான main criteria என்ன, this charge, I mean நம்ம எடுக்கக்கூடிய அந்த two charges they should be in motion, right? so அந்த motionல இருக்கக்கூடிய charges ஓட velocity நம்ம v1 ஆகவும் v2 ஆகவும் எடுக்கலாம். okay, let's just assume that the velocity of q1 is v1 and the velocity of q2 is v2. okay, so இந்த மாதிரி assume பண்ணிக்கலாம். so இந்த மாதிரி assume பண்ணும்போது நம்ம வேற ஒரு assumption என்ன எடுக்கிறோம்னா, இந்த ரெண்டு சார்ஜஸும் ஒரே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகுது நம்ம assume பண்ணிக்கலாம். ஓகேவா? of course different directionsல போனாலும் ஒரு ஃபோர்ஸ் வரும், பட் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு டெரிவேஷன், அதெல்லாம் நமக்கு முக்கியமே இல்லை. நமக்கு இந்த சிலபஸுக்கு என்ன தேவையோ அது மட்டும் போதும் இல்ல, அதுவே போதும். சோ நம்ம சிலபஸ் படி ரெண்டு சார்ஜஸும் ஒரே டைரக்ஷன்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டில போனா என்ன ஃபோர்ஸ் வரும்னு நமக்கு தெரியணும். so this is electric force, right? so இந்த magnetic force எப்படி கொடுக்கறாங்கன்னா, Fm is equal to mu naught by 4 pi q1 v1 q2 v2 by r square. so இந்த ஃபார்முலாவை கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டு டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஓகே, ரெண்டு क्वेश्चंस தான் இருக்கு. கரெக்டா இம்தியாஸ் 8.854 into 10 power minus 12 கரெக்ட் தான். எப்சிலன் நாட் ஓட வேல்யூ கரெக்டா, நோ இஷ்யூஸ். ஓகே, சோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்ல இட் இஸ் q1 q2 by r square, பட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ல என்ன, நம்ம புதுசா ரெண்டு டேர்ம் ஆட் பண்றோம். அந்த ரெண்டு டேர்ம் வந்து வெலாசிட்டி. ஓகே, okay students, just 1 minute, நான் வரேன். wait just 1 minute. Hello students, I am back. Sorry, ஒரு சின்ன டெக்னிக்கல் டிலே. ஓகேவா? so நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி the magnetic force will act only between two moving charges. அதாவது நம்ம எடுக்கக்கூடிய ரெண்டு சார்ஜஸ் வந்து மூவ் ஆனா மட்டும்தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ங்கிற ஒண்ணே இருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்ம மூவ் ஆனாலும் சரி மூவ் ஆகாம இருந்தாலும் நமக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து Fe is equal to 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square இல்லையா? அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து சின்ன ஒரு வேரியேஷன் மட்டும்தான். அந்த வேரியேஷன் என்னவா இருக்கும்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட இந்த கான்ஸ்டன்ட் இருக்கும் இல்லையா, இந்த கான்ஸ்டன்ட் 1 by 4 by epsilon naught பதிலா நமக்கு mu naught by 4 pi ங்கிற கான்ஸ்டன்ட் வரும். அதே மாதிரி இங்க q1 q2 by r square, இங்க q1 v1 into q2 v2 by r square. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, என்ன அந்த கேப்ல எல்லாரும் ஓடிட்டீங்களா? யாரையும் காணும். ஓகே, சோ இதுதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் இதுதான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். சோ சப்போஸ் நமக்கு ரெண்டு சார்ஜஸும் ஒரே வெலாசிட்டியில தான் போகுது, அதாவது v1 is equal to v2 is equal to some v, அந்த மாதிரி இருந்தா what will be the force? The force will be equal to Fm, இங்க வேணா
Fm will be equal to mu naught by 4 pi q1 q2. இங்க v1 is equal to v2 னு சொல்லிட்டோம். So v1 equal to v2 equal to v. அப்போ v into v, v square, right? v square by r square இல்லையா? v square by r square. Okay? So உங்களுக்கு நீட் பிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னப்பா, ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்னப்பான்னு டைரக்டா கேட்க மாட்டாங்க. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ என்னவா இருக்கும் அதுதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ Fm by Fe. ஓகே, Fm by Fe இந்த வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம், ரைட்? ஓகே, ஸோ Fm வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த வேல்யூ, அண்ட் Fe நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ டிவைட் பண்ணா mu naught by 4 pi into q1 q2 by r square into v square into 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square இல்லையா? அப்படி வரும். ஸோ இங்கே 4 pi போகுமா? q1 q2 r square q1 q2 r square போகும். So is equal to mu naught, இங்கே 1 by epsilon naught இருக்கு, மேலே வந்தால் epsilon naught into v square வரும் இல்லையா? ஸோ mu naught epsilon naught v square. பட் நமக்கு வேற ஒரு ரிலேஷன் தெரியும். ஐ திங்க் இது வந்து சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. சப்போஸ் படிக்காட்டி கூட இஷ்யூ இல்லை, யூ வில் பி லேர்னிங் இட் இன் த ஃபியூச்சர் லெக்சர்ஸ் ஆல்சோ. அது என்னன்னா 1 by mu naught epsilon naught is equal to c square னு சொல்றாங்க. Okay, 1 by mu naught epsilon naught is equal to c square. So in the relation use பண்ணி what can we do? We can change the value into speed. Okay வா? Okay, okay. So that will be equal to v by c. நான் ஸ்கொயர் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ அது வந்து ஓவரால ஸ்கொயர் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ Fm by Fe is equal to v by c the whole square. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பா நீங்க இந்த லெக்சரை பார்க்கும்போது இந்த லெக்சருக்கு ரிலேட்டடான சில ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் வந்து ஐ வில் பி புட்டிங் இந்த டெலிகிராம் குரூப். ஓகேவா? அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ மேக் ஷூர் தட் யூ செக் அவுட் த டெலிகிராம் குரூப். ஓகேவா? ஸோ லைவா நான் ஒரு போல் போடுவேன். நீங்க அப்பவே அந்த போலை நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எங்கெல்லாம் மிஸ்டேக் ஆயிருக்குன்னு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் போட்டுடுறேன். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ நான் கண்டிப்பாக போடுவேன். ஓகே, ஸோ whatever you do, you also have to make sure that you are subscribed to the Telegram group also, because அதில் நாங்கள் நோட்ஸ் மட்டும், ஐ மீன் இப்போ நான் எடுக்கக்கூடிய லெக்சரோட நோட்ஸும் போடுவேன், ஹோம்ஒர்க் சம்ஸும் போடுவேன், ஹோம்ஒர்க் போல்ஸும் போடுவேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் அப்டேட்ஸ் ஆர் ஸ்பெஷல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்பெஷல் நோட்ஸ் வந்து இந்த யூடியூப் சேனலில் கொடுக்காதக்கூடிய ஸ்பெஷல் நோட்ஸ் எல்லாம் நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் போடுவோம். அண்ட் உங்களுக்கு அந்த இன்டிமேஷன் இருக்கு இல்லையா, இந்த லெக்சர் எந்த டைம்ல நடக்குது, அந்த ஸ்பெஷல் ஷெடியூல் என்ன, அது எல்லாமே நாங்கள் டெலிகிராம் குரூப்ல இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ மேக் ஷூர் தட் யூ ஆர் சப்ஸ்கிரைப் டு அவர் டெலிகிராம் குரூப். அதோட லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஃபைன். ஓகே, ஓகே. ஸோ த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் வந்து இந்த மாதிரி வருது. அண்ட் அதோட ரேஷியோ வந்து இட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ் பை த ஸ்பீட் ஆஃப் லைட் இல்லையா? சி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ சிம்பிளா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து மூவ் ஆனாலும் சரி, மூவ் ஆகாம இருந்தாலும் சரி, அல்டிமேட்லி எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ங்கிற ஒன்று உங்களுக்கு வேண்டாம இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்? அந்த சார்ஜை மூவே பண்ணாத மாதிரி ஆக்கணும் இல்லையா? ஸோ சப்போஸ் v = 0 ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஃபோர்ஸ் 0. சிம்பிள், ரைட்? பட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பா என்ன சிச்சுவேஷன் எடுத்தாலும் சரி, நீ மூவ் பண்ணாம போ, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். பட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் வந்து என்னாலும் இருக்காது. நீங்க மூவ் பண்ணா மட்டும்தான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் இருக்கும், ரைட்? ஓகே, ஸோ அதுதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இல்லாம இருக்கணும்னா சார்ஜ் 1 சார்ஜ் 2 ஓடக்கூடாது, அதாவது வெலாசிட்டி இருக்கக்கூடாது, மூவ் பண்ணக்கூடாது, அசையாம அதே இடத்துல இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டுமே இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாம இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இந்த மேக்னெட்டிசமோட மெயின் கான்செப்டே. நீங்க மேக்னெட்டிசம்ல இந்த மூவ் ஆகாத சார்ஜஸ் வச்சு நமக்கு ஒரு யூஸுமே இல்லை, அதை அப்படியே தட்டி விட்டுடலாம். நமக்கு மூவ் ஆகிற சார்ஜஸ் இருக்கா, அது மட்டும் உள்ள கொண்டு வந்துடலாம். அது மட்டும் தான் நமக்கு முக்கியம். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மூவிங் சார்ஜஸ். ஸோ சிம்பிள் டாபிக், வெரி வெரி சின்ன டாபிக். பட் ஸ்டில் சின்ன டாபிக்னாலும்
உங்களுக்கு அதுலேயும் கேர்லெஸ் மிஸ்டேக் வரலாம் இல்லையா? ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ கிவன் என்ன தம்பிங்களா, யாராச்சும் சாட்டில் இருக்கீங்களா? யாரு காம்படிஷனுக்கு ரெடி? நேத்து மாதிரியே தான். எல்லாரும் பயந்துட்டீங்களா? ஓகே, அப்போ பசங்க பயந்துட்டாங்க. சரி, ஓகே. ஸோ டூ சார்ஜஸ் Q1. ஓ, நீ ரெடியா? இம்தியாஸ் வாங்க. பா, இம்தியாஸ் ரொம்ப தைரியமான பர்சன் தான். உங்களுக்கு இதுல ஃபார்முலா தெரியும்ல, எல்லாம் தெரியும். அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் கிவனே போடுறேன், நீங்களும் கிவன் போட்டு தான் பண்ணணும். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு கரெக்ட் மெத்தட். இந்த சொல்யூஷன் யார் ஃபர்ஸ்ட் போடுறான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். Equal to Q is equal to 1 coulomb, move parallel to each other. R is equal to 1 meter, equal velocity 10 into power 6 meter per second. So to find, நம்ம வந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன், மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? F is equal to mu naught by 4 pi, right? F is equal to mu naught by 4 pi. என்னப்பா யாருமே சாட்ல இல்லை? Q1 V1 Q2 V2 by R square ரெண்டுக்குமே சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ F is equal to 4 pi into 10 power minus 7 by 4 pi into 1 into 1 into 10 power 6 into 10 powers into 10 power 6 by 1 square, that is equal to 10 power minus 7 into 10 power 6 into 10 power 6. So F is equal to 10 power minus 1 10 power 5 Newton. என்னப்பா நானே சேலஞ்சுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் எவ்வளோ ஒரு 1 minute எடுத்துருப்பேனா? ஒரு 1 minute உங்களுக்கு ஹெட் டைம் கொடுத்தாச்சு, இருந்து நீங்கள் சால்வ் பண்ணலையா? ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான். டைரக்ட் ஃபார்முலா, டைரக்டாகவே அவங்க அப்படி பச்சையாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாங்க. சார்ஜஸ் என்னோட வேல்யூ என்ன, ரேடியஸ் அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன, வெலாசிட்டி என்னன்னு ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. அதை வச்சு F is equal to mu naught by 4 pi Q1 V1 Q2 V2 by R squareங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி we are actually evaluating it directly. அதை வச்சு டைரக்டா நம்ம சொல்யூஷன் போட்டோம். ஓகே, என்னப்பா இம்தியாஸ் இருக்கீங்களா? ஓகே, ஸோ சொல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா இதுல? ஃபோர் பையா? அடப்பாவி, மியூ நாட்டோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் இல்லையா? வாட் இஸ் மியூ நாட்? மியூ நாட்டோட வேல்யூ என்ன? மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு 4 pi into 10 power minus 7 இல்லையா? மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு 4 pi into 10 to the power of minus 7, right? ஓகே பசங்களா, அகைன் ஜஸ்ட் 1 minute. ஓகே, இன்னைக்கு ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ, ஜஸ்ட் 1 minute.
Hello students, again கோச்சிக்காதீங்க. As I said, there is a small technical problem. ஓகேவா, அதனால தான் போனேன். ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we know what is the charge, we know they move parallel to each other. ஸோ parallel இருக்கிறதால the direction must be the same. And அதே மாதிரி அதோட velocity வந்து v is equal to 10 power 6 சொல்லிட்டாங்க. And அதை வச்சு we calculated the magnetic force using this formula. ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். Okay, so force வந்து F is equal to 10 power 5 Newton. Newton வந்து எதுக்கு போடுறோம் தெரியல, அதெல்லாம் கேட்டாதீங்கப்பா. நியூட்டன் வந்து எதுக்கு போடுறோம், பிகாஸ் நியூட்டன் வந்து ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் இல்லையா. ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் given two electrons. ஓகே, ஸோ ரெண்டு சார்ஜஸ் இருக்கு, அந்த ரெண்டு சார்ஜஸோட வேல்யூ இட் இஸ் an electron சொல்லிட்டாங்க. ஸோ Q1 is equal to Q2 is equal to minus E, move parallel to each other. First students இருக்கீங்களா, இல்ல வந்த கேப்ல அப்படியே ஓடிட்டீங்களா? உங்களுக்கு என்னமோ லைக் சாட் வந்து கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்களா? ஸோ ஓகே, ஸோ as I said, ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதால the ரெண்டு எலக்ட்ரான்ஸ் உடைய சார்ஜ் வந்து என்னவா இருக்கும், it will be equal to Q1 equal to Q2 is equal to minus E, because ரெண்டு எலக்ட்ரான்ஸ் we have two electrons. Okay, and அதே மாதிரி they move parallel to each other with an equal velocity னு சொல்றாங்க. So velocity is the same, which is equal to 200 into 10 to the power 3 meter per second. இல்லையா, 2 into 10 to the power 200 into 10 to the power 3 meter per second. Calculate the ratio of magnetic and electric forces of the electrons. So நம்ம அந்த ரேஷியோ கண்டுபிடிச்சது நமக்கு யூஸ் ஆச்சா இல்லையா? கண்டிப்பா யூஸ் ஆயிடுச்சு. இல்லாட்டி நம்ம என்ன பண்ணிருப்போம், ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்போம், ஐ மீன் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்போம், அது வச்சு ஃபோர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சார்ஜ் என்ன, ஃபோர்ஸ் ஆஃப் த செகண்ட் சார்ஜ் என்ன, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்ன, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதோட ரேஷியோ நம்ம எடுத்திருப்போம். தேவையே இல்லாத வேலை. பட் நம்ம இந்த டைரக்டா இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சதால we can just substitute it directly இல்லையா, காம்ப்ளெக்ஸ் டெரிவேஷன்ஸ் எதுவும் தேவையில்லாம. ஸோ இப்போ யாராச்சும் சேலஞ்சுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சேலஞ்சுப்பா. to find, இப்பவும் பயந்து ஓடி விட்டீர்களா? யாரும் இல்லை? ஓகே, அப்போ சரி, நான் மட்டும்தான் வீரா, நான் வந்து எடுக்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியணும், we need to find what is. வாங்க வாங்க இன்சார்ஜ் வாங்க, நீங்க மட்டும்தான் இப்போ தைரியமா இருக்கீங்க, நீங்க வீரன்னு ஒத்துக்கிறேன். அட நீங்க ட்ரை பண்ணுங்கப்பா, அதெல்லாம் இல்ல. நீங்க வந்து போடுங்க பாப்போம். ஓகே, சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் the ratio between the magnetic field and electric field நம்ம எப்படி போடுவோம், magnetic field by electric field is equal to velocity by the speed of light square இல்லையா. ஓகே, that is equal to v வந்து என்ன, what is v, v வந்து 200 into 10 power 3 னு சொல்றாங்க. அதே மாதிரி c வந்து என்ன, 3 into 10 power 8 square இல்லையா, 3 into 10 power 8 whole square. so cancel பண்ணலாமா, 10 power 5, so that is equal to 200 by 3 into 10 power 5 இங்க இருக்கு, மேல வந்தா என்ன ஆகும், 10 power minus 5 ஆகும். பட் நமக்கு என்ன இருக்கு, இங்க வந்து ஸ்கொயர் டேர்ம் இருக்கு. so அந்த ஸ்கொயர் இருந்து வெளியே எடுக்கலாமா, எடுத்தா it is 4 0 2 0 இருக்கு, அப்போ 4000 வரும் இல்லையா, 40,000 into 10 power minus 10 by 9 இல்லையா. ஸோ இதுல வந்து ஜஸ்ட் 40 எடுக்கலாமா, 40 by 9 into 10 power 3 into 10 power minus 10. நான் கொஞ்சம் ஸ்லோவா போடுறேன், வாங்க வாங்க, 10 power minus 7. ஓகே, 10 power minus 7 that is equal to, இது என்ன வரும், 4 36 வரும் இல்லையா, மறுபடியும் 40 வரும். ஸோ 0.4 into 10 power minus 7. ஓகே ஃபைன். ஸோ இது எதுல டவுட்டும் இல்லையே. இது வந்து இந்த பர்டிகுலர் கான்செப்ட் ரிலேட்டடா உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, ஒண்ணுன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கேட்பாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பட் உங்களுக்கு கண்டிப்பா கேட்கப்பட்டு, ஐ மீன்
நம்ம அவங்க மாதிரி இந்த மாதிரி இந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்குறாங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரேஷியோ கண்டுபிடிங்கிறத மட்டும்தான் கேட்பாங்க. ஓகேவா? இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னன்னு டேரெக்டாக கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஜஸ்ட் இந்த ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ், இந்த கான்செப்ட், அதாவது Fm/F is equal to V/C the whole square, அது வந்து நமக்கு தெரியாம இருந்தா என்ன இருக்கும், கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தே எல்லா ப்ராப்ளம்ஸ் போட்டு Fm என்னன்னு பார்த்து Fe என்னன்னு பார்த்து ரேஷியோ எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். பட் நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதை வச்சு டேரக்டா போட்டோம், சால்வ். ஓகே, ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டோம். இம்தியாஸ் சால்வ் பண்ணிட்டீங்களா? இது வந்து சிபிஎஸ்சி இல்ல அஸ்வின், இது வந்து ஐ மீன் நீட் பிசிக்ஸுக்கு தான். ஓகே, நீட் பிசிக்ஸுக்கு தான். சிபிஎஸ்சி சிலபஸ் பேஸ் பண்ணி தான், என்சிஆர்டி தானே சரி நீட் பிசிக்ஸுக்கு, ஸோ அது ரிலேட்டடாக தான். பட் இட்ஸ் நாட் பியூர்லி சிபிஎஸ்சி. ஓகே, இது வந்து மோஸ்ட்லி ப்ராப்ளம் சால்விங் ரிலேட்டடாக தான் நம்ம கொண்டு போவோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் நீட் பிசிக்ஸ், நாட் சிபிஎஸ்சி. பட் சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், என்சிஆர்டி சிலபஸ். ஓகே, ஓகேவா அஸ்வின்? இப்போ அதுலப்பா லைக் இது வந்து நீட் பிசிக்ஸுக்கான கிளாஸ். நீட் பிசிக்ஸ்ல வந்து சிலபஸ் என்ன, மோஸ்ட்லி என்சிஆர்டி கண்டென்ட் தானே. ஸோ அதனால ரெண்டு சிலபஸுக்கு இடையில ஒரு மேட்ச் இருக்கும். பட் திஸ் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் சிபிஎஸ்சி, திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் நீட் சிலபஸ். அவ்வளோதான். கண்டென்ட் வந்து இதுல இருக்கிற கண்டென்ட் அதுலயும் இருக்கும் இல்லையா, சேம் கண்டென்ட் தானே. ஓகே, ஓகேப்பா. ஓகே, என்ன இம்தியாஸ் யாருமே இல்லை, மாதவன், ஆயிஷா, நிறைய பேர் இருந்தீங்க. அடுத்து சின்ன ப்ராப்ளம் தான்ப்பா. நீங்க இந்த மாதிரி லைக் இப்போவே நான் தான் ஃபர்ஸ்ட் போடுவேன்னு சொன்னான்னா, நான் எல்லாம் உங்க வயசுல இருந்தப்போ என்னோட நிலைமையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போதான் கொஞ்சம் இந்த ஒர்க்கெல்லாம் போய் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆகி எனக்கு தெரிய வருது. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா நானும் அந்த காலத்திலேயே ஸ்பீடாக போட்டிருக்கலாம். பட் இந்த அறிவு எனக்கு இப்போதான் தெரியும். பட் நீங்க வந்து இப்போதானே படிக்கிறீங்க, அந்த அறிவு உங்களுக்கு இப்பவே வந்துச்சுன்னா, அதான் நான் இருக்கேன், சொல்லித்தரதுக்கு நான் இருக்கேன். ஸோ நான் அதுதான் சொல்றேன், நீங்க இப்பவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம் ஆனாலும் அவ்வளோ ஃபாஸ்டா உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? சிபிஎஸ்சிக்கு ரியலி சாரிப்பா, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவரை இல்லை. மோஸ்ட்லி நீட் பிசிக்ஸ் தான் பார்ப்போம் இப்போ. லைக் இவர் யாழினியன் சாரோட கிளாஸ் வந்து இருக்கு. பட் இட்ஸ் நாட் சிபிஎஸ்சி, இட்ஸ் சமச்சீர் சிலபஸ் பேஸ் பண்ணி எடுக்கிறாரு. அதே மாதிரி நான் வந்து என்சிஆர்டி சிலபஸ் பேஸ் பண்ணி நீட் பிசிக்ஸுக்கு எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தும் ஸ்டடி பண்ணிக்கோங்க, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் உங்களுக்கு சிபிஎஸ்சி தான் வேணும்ல. ஸோ நாங்கள் இப்போதைக்கு சமச்சீராக நீட் பிசிக்ஸ் தான் இப்போ எடுக்கிறோம். நீட் அண்ட் சமச்சீர் மட்டும்தான் எடுக்கிறோம். இப்போ கண்டிப்பாக சிபிஎஸ்சி வரும், டோன்ட் வரி. பட் யாழினியன் சாரோட கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சமச்சீர் கண்டென்ட் தான், பட் இட் வில் பி வெரி 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 இன்ட்ரெஸ்டிங். ஸோ கண்டிப்பாக அது வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் 12th சிலபஸ் தானே எல்லாமே. அதில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கான்செப்ட்ஸ் வந்து நல்ல கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ப்ராப்ளம் சால்விங் ரிலேட்டடான கண்டென்ட்னா கண்டிப்பாக என்கிட்ட வந்துருங்க. பட் கான்செப்ட் ரிலேட்டடாக இந்த லைக் உங்க 12th புக்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் ரிலேட்டடா உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பா வந்து நீங்க யாழினியன் சாரோட கிளாஸ் நான் கண்டிப்பா பாருங்க. இப்போவே ஒரு லைவ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கரண்ட்லி இப்போ ஒரு லைவ் இருக்கு எங்க சேனல்லையே, நீங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணிக்கோங்க இல்லையா. நிறைய சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்காரு. நீட் பிசிக்ஸ்லயும் படிக்கிறாங்க. பட் இது வந்து நீட் தானே, பப்ளிக் எக்ஸாமுக்கு இல்லைல்ல. ஸோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸே சில பேர் வந்து அவங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. யாழினியன் சார் தான் அவங்கள பார்க்க சொன்னாரா? அதான் லைக் நீட் பிசிக்ஸ் வந்து என்சிஆர்டி சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால சிலபஸ் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். பட் லைக் உங்களுக்கு சிபிஎஸ்சி பப்ளிக் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் இல்லை. இது வந்து நீட் பிசிக்ஸ்ல கரெக்டாக மார்க் எடுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஓகேவா? ஸோ அந்த ஒரு சின்ன மிஸ் மேட்ச் இருக்கும். ஓகே, ஸோ ரியலி சாரிப்பா. பட் இது வந்து நீட் பிசிக்ஸுக்கான கிளாஸ் தான் மெயின்லி. பட் அஃப்கோர்ஸ் கான்செப்ட் வந்து சேமாக இருக்கும். உங்களுக்கு அந்த கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா கண்டிப்பாக என் கிளாஸை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். பட் இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி ஆன கான்செப்ட்ஸ் வந்து இல்லை. ஓகே, ஸோ டோன்ட் வரி. கண்டிப்பா நீங்க சப்போஸ் நீங்க இந்த லெக்சரை நீங்க பார்த்து இதுக்கு ப்ரீவியஸான லெக்சர்ஸ் அண்ட் வரக்கூடிய லெக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே அத்தனை டாபிக்ஸும் வந்து என்சிஆர்டி சிலபஸ்ல இருந்து தான் பேஸ் பண்ணியிருக்கோம். கண்டென்ட் வந்து என்சிஆர்டி சிலபஸை தான் பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே ஓகே, ஸோ வேர் இஸ் இம்தியாஸ்?
ஓடிட்டீங்களா? வேர் இஸ் ஆயிஷா, வேர் இஸ் மாதவன்? என்னப்பா கொஸ்டின் சால்வ் பண்றீங்கன்னு சொல்லி யாரையும் காணும். நீங்க ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரியும். வாங்க வாங்க வாங்க. இந்த கொஸ்டின் ஈஸியா இருக்குல்ல? ஏன் இம்தியாஸ்? நல்ல ஈஸியா இருக்குல்ல? ஒரு டவுட் இல்லைல்ல? ஓகேப்பா, ஓகே ஓகேப்பா. ஸோ இப்போ சொல்றேன், இம்தியாஸ் வந்து ட்ரை ஆச்சும் பண்ணாரு. ஸோ அவர் தான் வீரன். கண்டிப்பா எல்லாருமே வீரங்க தான். நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஈஸி, அது ரொம்ப ஈஸி தான்ப்பா. என்ன இதுல என்ன இருக்கு, லைக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட், டேரக்டா ஃபார்முலாவும் இருக்கு. ஃபார்முலாவை டேரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி எவாலுவேட் பண்றோம். அஃப்கோர்ஸ் இந்த எவாலுவேட் பண்ற இந்த மேக்ஸ் பார்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கொயர் எல்லாம் வச்சு இருக்கு. பட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா அவ்வளோ ஃபாஸ்டா உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ டோன்ட் வரி. ஓகே, நீங்க கண்டிப்பா இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ஏன் இந்த மாதிரி காம்படிஷன் வைக்கிறேன்னா, கண்டிப்பா அந்த எக்ஸைட்மெண்ட்ல நீங்க கண்டிப்பா ஃபாஸ்டா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க இல்லையா? அந்த ஒரு ப்ராக்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பா வேணும்ப்பா. ஏன்னா நீட் எக்ஸாம்ல வரும்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 minutes 3 minutes அந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இருந்தே நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களால அந்த ஸ்பீடும் வர முடியும். உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஈஸி தான், ஓகே ஃபைன். பட் அந்த ஈஸியான கான்செப்ட்னாலும் அந்த ப்ராப்ளமை நீங்க ஃபாஸ்டா சால்வ் பண்ணணும். அதுதான் நீட்ல முக்கியம். கான்செப்டும் தெரியணும், எவ்வளவு ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியுமோ அதுவும் தெரியணும் இல்லையா? ஓகே, ரொம்ப நேரமா இதே ஸ்லைட்லயே இருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? So the current carrying loop in a uniform electric field. So the magnetic force between two moving charges நம்ம பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, the current carrying loop in a uniform magnetic field. So நம்ம இந்த force due to a moving charge or force due to current in a moving electric field வந்து நம்ம நேத்து பார்த்திருப்போம் இல்லையா? அதாவது force due to a current carrying conductor in a uniform magnetic field. So அந்த டாபிக்ல நம்ம என்ன சொல்லியிருப்போம், the total force on a loop will be 0 நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? அதாவது க்ளோஸ்ட் லூப்ல என்ன ஆகும், எஃபெக்டிவ் லென்த் வந்து 0வா இருக்கும். எஃபெக்டிவ் லென்த் வந்து 0வாக இருந்தால் ஃபோர்ஸ் வந்து 0 நம்ம சொல்லிட்டோம். இது வந்து நேத்து நீங்க லெக்சர் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், மேக் ஷூர் தட் யூ வாட்ச் ஆல் மை ப்ரீவியஸ் லெக்சர்ஸ். ஓகேவா? ஸோ இதுல நமக்கு அந்த இந்த மாதிரி ஒரு லூப் இருக்கு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற ஏரியால இந்த மாதிரி லூப் வச்சா நமக்கு சேம் கரண்ட் இருந்தா அதோட எஃபெக்டிவ் லென்த் வந்து 0வா இருக்கும். எஃபெக்டிவ் லென்த் என்ன, எங்க இருந்து ஆரம்பிக்கிறோமோ அண்ட் எங்க முடிக்கிறோமோ அது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ சப்போஸ் சர்க்கிள் எடுத்தோம்னா என்ன ஆகும், நம்ம இங்க இருந்து ஆரம்பிச்சா சுத்தி சுத்தி இங்கே தான் வந்தாகணும். அப்ப எஃபெக்டிவ் லென்த் என்ன, 0, பிகாஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று தான், எண்டிங் பாயிண்ட் ஒன்று தான். ஸோ எஃபெக்டிவ் லென்த் வில் பி 0, ரைட்? effective length will be 0, so force will be 0. But நமக்கு இங்க என்ன தெரியும், the force is not acting on the same point இல்லையா? அதாவது இந்த magnetic field வந்து it is not acting on the same point. ஒரு magnetic field வந்து இங்க இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்கும். so total force வந்து 0 ஆக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த forces, different components of forces வந்து ஒரே இடத்துல இல்லை. ஏன்னா லூப் வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர் தானே, ஒரு சின்ன பாயிண்ட் இல்லைல்ல, ரைட்? சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபோர்ஸ் இல்லாம இருந்தாலும் there will of course be a torque. ஓகேவா? ஒரு டார்க் இருக்கும். லைக் நம்ம இந்த டைபோல் மூமெண்ட் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் லெக்சர், இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம இந்த டார்க் டியூ டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? லைக் நம்ம ஒரு டைபோல் எடுத்தோம்னா அந்த டைபோல்ல ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கும், பட் டார்க் கண்டிப்பா இருக்கும். நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம். பிகாஸ் ஃபோர்ஸ் 0வாக இருந்தாலும் ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து சேம் பாயிண்ட்ல இல்ல, 2 டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ்ல இருக்கு. அதே தான் இங்கேயும். இங்க வந்து நமக்கு ஒரு லூப்பே இருக்கு, அந்த மொத்த லூப்லயும் டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ்ல வந்து இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால the force is not acting at one single point, so there will be a torque. அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம், the current carrying loop in a uniform magnetic field. ஓகேவா? சோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றோம், which is called the magnetic dipole moment. நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் பார்த்திருப்போம் இல்லையா? அதே மாதிரி சின்ன ஒரு குட்டி வேரியேஷன், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஸோ இந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் நம்ம எப்படி இண்டிகேட் பண்றோம்னா பை த சிம்பல் m. ஓகேவா? m வெக்டர். ஏன்னா மொமெண்ட் தானே, ஸோ மொமெண்ட் வில் பி அ வெக்டர். ஓகே, ஸோ லைக் நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் டைபோல் மூமெண்ட் நம்ம எப்படி எடுத்துருந்தோம், P is equal to Q into 2D எடுத்தோம் இல்லையா? Q into 2D எடுத்தோம். அதே மாதிரி தான்
லைக் எக்ஸாக்ட்லி சேம் இல்ல பட் சம்வாட் சிமிலர் டு திஸ் ஃபார்முலா. ஸோ நமக்கு இதுல வந்து மூவிங் சார்ஜஸ் இல்ல, நமக்கு ஐ மீன் நமக்கு மூவ் ஆகாத சார்ஜஸ் இல்ல, மூவிங் சார்ஜஸ் தான் இருக்கு இல்லையா. ஸோ m will be equal to இதுல மூவ் ஆகாத சார்ஜஸ் ஸ்டாட்டிக் சார்ஜஸ், so q, பட் நமக்கு இதுல மூவ் ஆகிற சார்ஜஸ். ஸோ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் மூவிங் சார்ஜஸ்? the total number of electrons into current இல்லையா, total number of electrons into current into நமக்கு இதுல டிஸ்டன்ஸ் இருக்கு பட் நமக்கு மேக்னெட்டிக் ரிலேட்டடான ஸ்டஃப் வந்து நம்ம எந்த லைக் எந்த டைமென்ஷன்ல எடுப்போம், 2 டைமென்ஷன்ல எடுப்போம். so that is equal to NIA. so NIA. okay va. so the magnetic dipole moment associated with the current carrying loop will be equal to M is equal to NIA. hi ma கோபி மணின்னு உங்களுக்கு நீங்க பண்ண விஷயம் நல்லது. வந்த உடனே நீங்க உங்க பேர் சொல்லிட்டீங்க. எல்லாரும் அப்படியே சொல்லுங்கப்பா, ஏன்னா உங்க யூசர் நேம் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே அர்ச்சனா, ஓகே உங்க யூசர் நேம் வந்து கோபிமணி, ஆனா உங்க ரியல் நேம் அர்ச்சனா பாத்தீங்களா. அதே மாதிரி பைரோஜா, ஆனா உங்க ரியல் நேம் வந்து இம்தியாஸ். ஸோ நீங்க வந்து வந்த உடனே கண்டிப்பா உங்க பேர் வந்து சொல்லிருங்க, அப்போதான் எனக்கு உங்களை டைரக்டா அட்ரஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாகும். ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக்ல லைக் இப்போ நடத்தக்கூடிய லெக்சர்ல ஏதாச்சும் ஒரு டாபிக்ல உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அப்பவே சாட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. பிகாஸ் நீங்க சொன்னீங்களா தான் எங்களுக்கும் புரியும், லைக் இந்த மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கு, ஸோ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நான் வருவேன். ஓகே. ஸோ கண்டிப்பா தெரியப்படுத்துங்க, தெரிஞ்சதானே என்னால இப்போ ஐ மீன் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும் இல்லையா. ஓகே. ஸோ the magnetic dipole moment will be equal to the number of turns in the loop. okay, so n வந்து number of turns in the loop. so நம்ம ஒரு லூப்னு சொல்லிட்டோம், அந்த லூப் வந்து என்ன ஒரு சிங்கிள் சர்க்கிளா தான் இருக்குமா? இல்ல, நம்ம ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிற காயில எடுத்தாலே நமக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய லூப்ஸ் வரும் இல்லையா, நிறைய டர்ன்ஸ் வரும், ரைட்? இந்த மாதிரி நிறைய டர்ன்ஸ் வரும். ஸோ அந்த ஒவ்வொரு டர்ன்லயும் நமக்கு கரண்ட் இருக்கும் இல்லையா, அந்த கரண்ட் என்ன? மூவிங் சார்ஜஸ். ஸோ அந்த மொத்த டேர்ம்ஸ்லயும் இருக்கக்கூடிய அத்தனை சார்ஜஸையும் நம்ம இன்க்ளூட் பண்றதால we are taking the term the number of turns into total current இல்லையா. ஸோ number of turns I current and A வந்து area vector of the loop. so what is area vector? நம்ம ஒரு ஏரியா எடுக்கிறோம்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஏரியானா இந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா நம்ம ஒரு வெக்டரை வரைவோம், அந்த வெக்டரை தான் நம்ம ஏரியா வெக்டர்னு சொல்லுவோம். ஓகே. இல்லம்மா சாரி, இது வந்து 12th பேஸ்ட் 11th பேஸ்ட் வந்து சுபத்ரா மேம் நல்ல நீட் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அவங்க வந்து இன்னைக்கும் வீடியோ இருக்கு, டெய்லி ஒரு வீடியோ இருக்கும், PYQs டிஸ்கஷன் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து 12th சிலபஸ்பா, இது வந்து 12th நீட் பிசிக்ஸ் சிலபஸ். ஓகே. 11th வந்து வீடியோஸும் இருக்கும். அதே மாதிரி நீங்க நீட்டுக்கு தான் டார்கெட் பண்றீங்கன்னா உங்களுக்கு 12th வேணும் இல்லையா. ஸோ கண்டிப்பா 12th ஸ்டடி பண்ணிக்கோங்க, 11th ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகேமா. ஓகே. ஸோ the magnetic dipole moment is equal to the number of turns in the loop into the current in the loop into the area vector. ஸோ இது வந்து இந்த டேர்ம்லயே ஏரியா வெக்டர்னு வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் a vector quantity along the area vector. அதாவது ஏரியா வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் இந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டும் இருக்கும், ரைட்? ஃபைன். இட்ஸ் யூனிட் இஸ் A into மீட்டர் ஸ்கொயர். இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, ஏன்னா இது வந்து இதோட யூனிட் வந்து என்னவா இருக்கும்? யூனிட் ஆஃப் M will be equal to நம்பர் ஆஃப் டர்ன்ஸுக்கு நமக்கு ஏதாச்சும் யூனிட் இருக்கா? இல்ல. ஸோ நோ யூனிட். அண்ட் அதே மாதிரி கரண்ட்டுக்கு யூனிட் என்ன? A. ஏரியா வெக்டருக்கு ஏரியா வெக்டர்னா ஒரு டைரக்ஷன் இருக்கும், பட் ஸ்டில் இட் இஸ் an ஏரியா இல்லையா. ஸோ ஏரியாவோட யூனிட் தான் ஏரியா வெக்டருக்கும் இருக்கும், விச் இஸ் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதோட யூனிட் வந்து என்ன? A மீட்டர் ஸ்கொயர், ரைட்? ஓகே அர்ச்சனா, ஓகேப்பா, ஓகே ஓகே. நீங்க நீட் ஆஸ்பிரண்ட் தான் எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா என்னோட லெக்சர்ஸையும் பாருங்க, பயாலஜிலையும் லெக்சர்ஸ் இருக்கும், அதையும் பாருங்க, 11th பிசிக்ஸ்லயும் லெக்சர்ஸ் இருக்கும், அதையும் பாருங்க இந்த சேனல்ல. ஓகே. ஸோ எங்க ஷெடியூலை நீங்க ஃபர்ஸ்ட் இருந்தே பார்த்துட்டு வாங்க, ஓகேங்களா? லைக் ஆல்ரெடி 12th பிசிக்ஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு மந்த் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் இருந்தே அத்தனை லெக்சரையும் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துவாங்க. அண்ட் அதே மாதிரி கரெக்டாக மார்ச் எண்டிங் அப்புறம் அங்கே ஃபுல் ரிவிஷன், ஃபுல் ஒன் ஷாட்,
ஃபுல் ப்ராக்டிஸ் ஃபுல் PYQ எல்லாத்தையும் போவோம் லைக் நீட் ஃபிசிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ எங்கள் ஷெடியூலை நீங்கள் மெதுமெதுவாக ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். ஐ வில் அஷ்யூர் யூ நீட் ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் உங்களுக்கு கேரண்டி. ஓகே, ஃபுல் மார்க் இல்லாட்டியும் கண்டிப்பாக வெரி வெரி ஹை மார்க்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கள் ஷெடியூல் கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஐ மீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸும் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் வெரி வெரி ஹை மார்க்ஸ் இன் நீட் ஃபிசிக்ஸ். ஆ கேரண்டி. ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அப்பவே சொல்லிடுங்க. ஓகேவா? சப்போஸ் இந்த லெக்சர் முடிஞ்சு தான் உங்களுக்கு டவுட் வருதுன்னா மேக் ஷோர் தட் யூ யூனோ கமெண்ட் இன் த வீடியோ பிலோ. அண்ட் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு டெலிகிராம் சேனலும் இருக்குது. ஓகேவா? அந்த டெலிகிராம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதில் ஸ்பெஷல் நோட்ஸும் போடுவோம், இந்த லெக்சர் நோட்ஸும் போடுவோம், போல்ஸ் போடுவோம், டெஸ்ட் போடுவோம், அதேமாதிரி ஹோம்ஒர்க்கும் போடுவோம். ஓகேவா? என்ன நம்ம இம்தியாஸை காணும்? ஓகேம்மா நிஷா, ஓகே அர்ச்சனா, நம்ம இம்தியாஸை தான் காணும். அவர் வந்து ஓடிட்டாரு. சார் லின் புரியலையே. நீங்க அந்த சாட்லயே பாருங்களேன். ஜஸ்ட் மினிட் guys, just a minute. ஓகேங்களா? ஓகேம்மா, ஓகே நிஷா, நீங்கள் கண்டிப்பாக ஷெடியூல் வந்து நாங்கள் இனிதான் மேம் லைக் இப்போ தான் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் நாங்கள் ஏப்ரல் வர ஃபுல் ஷெடியூல் ரெடி பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து மோஸ்ட்லி இந்த வீக்கே போட்டுரும், இந்த வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக போட்டுரும். ஸோ நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க, இட்ஸ் அண்டர் ஒர்க்ஸ். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இதோட யூனிட் வந்து A மீட்டர் ஸ்கொயர். லைக் அர்ச்சனாமா, லைக் இந்த சாட்லேயே பாருங்களேன், லிங்க் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. அண்ட் நிஷா, லைக் நான் சொன்ன மாதிரி ஷெடியூல் வந்து நாங்கள் கண்டிப்பாக லிங்க் ஷேர் பண்ணிடுவோம், வரி பண்ணிடாதீங்க. ஓகே, இட்ஸ் அண்டர் ஒர்க்ஸ். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக்குள்ள மோஸ்ட்லி வந்து நாங்கள் போட்டுருவோம். ஓகே. ஸோ அதுவரை என்னோட லெக்சர்ஸ் வந்து டெய்லி இருக்கும். மண்டே டு, நான் சொல்ல மறந்தேன் இல்லையா, மண்டே டு சாட்டர்டே டெய்லி 7 PM என்னோட லெக்சர்ஸ் இருக்கும். அது வந்து டில் நீட் எக்ஸாம் முடியற வரை கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த லெக்சர்ஸை டெய்லி வந்து பார்த்துட்டு வாங்க, அதே ஷெடியூல் படி வாங்க. ஸோ மார்ச் எண்ட் வரை நம்ம என்ன டார்கெட் பண்ணுறோம்னா, வி வில் பி ஃபோக்கஸிங் ஆன் த கான்செப்ட் பில்டிங். அதாவது நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும், எல்லாம் ஓகே. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் ஃபுல் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையாப்பா? டேரக்டாக நம்ம ரிவிஷனை குதிச்சிட்டோம்னா நம்மளால ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து மெதுமெதுவாக ஒவ்வொரு கான்செப்டாக வி வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸும் போடுவோம். அண்ட் ஏப்ரலில் ஃபுல் போன் ரிவிஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கணும்னா மோஸ்ட்லி அதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா லைக் இது வந்து எப்போ இதுவே வந்து நீங்க பாத்தீங்கன்னா லைக் திஸ் இஸ் த 7th லெக்சர், 9th லெக்சர் இன் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். அண்ட் அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எடுத்திருக்கேன், கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும் முடிச்சிட்டேன். ஸோ அந்த லெக்சர்ஸ் எல்லாம் நீங்க அப்படியே பார்த்து வந்தாலும் தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் இல்லையா? நீங்க ஃபுல் நீட் பிசிக்ஸ்ல இருக்கிற அத்தனை சிலபஸ் நீங்க ஒரு கவர் அப் பண்ணும் இல்லையா? ஸோ நீங்கள் அந்த லெக்சர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இந்த லெக்சர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, ஓகே, பட் ஃபைன். பட் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் இருந்து அந்த லெக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு நீட் ஃபிசிக்ஸில் இந்த பர்டிகுலர் எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ்ங்கிற செக்ஷன் இருந்து உங்களுக்கு 14 கொஸ்டின்ஸ் வருது. அந்த 14 கொஸ்டின்ஸ் வருது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருந்தும் வரலாம், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருந்தும் வரலாம், இதுல இருந்தும் வரலாம், இந்த பர்டிகுலர் டாபிக் இருந்தும் வரலாம். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஸ்டடி பண்ணணும் இல்லையா? இந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்குமா. ஏன்னா நீட் ஃபிசிக்ஸில் அவங்க சடனாக எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸ் 14 கொஸ்டின்ஸ் நமக்கு தெரியும், பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருந்து இவ்வளோ வரும், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருந்து இவ்வளோ வரும் நமக்கு தெரியாது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே நிஷா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க. கண்டிப்பாக டெலிகிராம் குரூப்ல இருப்போம் நாங்கள். நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்க, நாங்கள் டெலிகிராம் குரூப்லேயே நாங்கள் சொல்லிடுவோம். ஓகேவா? ஓகே அர்ச்சனா, ஓகே நிஷா, ஓகே. இருந்தாலும் நம்ம இம்தியாஸ் ஓடிட்டாரு. லாஸ்ட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வரேன்னு சொல்லி ஓடினாரு, அதுக்கப்புறம் காணும் வரேன். ஓகேப்பா, ஓகேம்மா, ஓகே. ஸோ அதை கண்டினியூ பண்ணலாமா? ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அசோசியேட்டட் வித் கரண்ட் கேரிங் லூப் நம்ம எப்படி போடுவோம்னா, எம் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி லூப் இன்டு கரண்ட் இன்டு ஏரியா வெக்டர். ஸோ இது வந்து வெக்டர் குவான்டிட்டி அண்ட் இது வந்து இந்த வெக்டர் குவான்டிட்டியோட டைரக்ஷன் எந்த இதுல இருக்கும்னா இட் வில் பி இன் த சேம் டைரக்ஷன் ஆஸ் த ஏரியா வெக்டர். ஓகேவா? same direction m. Okay, m will be in the same direction as this area vector. Okay,
ஸோ யூனிட் இஸ் ஏ இன்டு மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுல நம்ம இது லூப் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த லூப்ல கரண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ இதுதான் லூப்னு வச்சுக்கோங்களேன். இந்த கரண்ட் வந்து இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், ரைட், இப்படியும் போகலாம். ஸோ இந்த கரண்ட் நம்ம இந்த பார்க்கக்கூடிய அந்த லூப்ல கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போச்சுன்னா, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இது இல்லையா, ரிவர்ஸ் டைரக்ஷன், அந்த டைரக்ஷன்ல போச்சுன்னா we will take the magnetic dipole moment as positive. சப்போஸ் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ரீஜன்ல கரண்ட் வந்து கிளாக் வைஸ்ல போச்சுன்னா ஆப்போசிட் நெகட்டிவ். ஓகே, ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னா அந்த பிளேன் ஆஃப் பேப்பர் வந்து அப்படியே வெளியே, லைக் இதுதான் அந்த லூப்னா அப்படியே வெளியே. ஓகே, சப்போஸ் கிளாக் வைஸ்னா இதுதான் அந்த லூப்னா டைரக்டா உள்ள. ஓகேவா, ஸோ ஆன்டி கிளாக் வைஸா கரண்ட் அந்த லூப்ல போகுதுன்னா இட் வில் பி பாசிட்டிவ், கிளாக் வைஸா போகுதுன்னா இட் வில் பி நெகட்டிவ். ஸோ இதுதான் இந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்டோட சிம்பிள் கான்செப்ட். ஓகே, ஸோ இது ரிலேட்டடான சின்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஏன் டேரக்டா ப்ராப்ளம்ஸ் போடுறேன்னா இந்த கான்செப்ட் நல்லா மண்டியில ஏத்தினாதான் உங்களுக்கு இது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இருக்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறுபடியும் காம்படிஷனுக்கு யாராச்சும் இருக்கீங்களா? இந்த காம்படிஷன் எல்லாம் இல்லப்பா, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான். இந்த கான்செப்ட் காம்படிஷன் என்விரான்மெண்ட்ல தான் உங்களுக்கு இனியும் மோட்டிவேட் ஆகும். யார் தான் நீட் கெமிஸ்ட்ரி நாங்கள் சீக்கிரம் போடுவோமா? இட் இஸ் ஆல்சோ அண்டர் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ நீட் பிசிக்ஸ் வந்து ஸ்டடி பண்ண கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அதனால நாங்கள் ஃபர்ஸ்ட் இருந்தே ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து சீக்கிரம் போடுவோம் as I told you. ஓகே ஓகேமா, ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு யாராச்சும் ரெடியா இருக்கீங்களா என் கூட? அதுக்கு நான் டேரக்டா ஃபார்ம்ல வர சொல்லுவேன். ஓகே, நீங்க உங்க ஸ்பீட்லயே போடுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போடுறேன். ஓகே, பட் ஸ்டில் யாரும் இல்லையா? ஃபைன். ஓகே, ஸோ the magnetic moment of a thin round loop. ஸோ ஒரு thin round loop இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஒரு தின் ரவுண்ட் லூப் இருக்கு. அந்த தின் ரவுண்ட் லூப்ல கரண்ட் வந்து என்னன்னு அவங்க சொல்லல, பட் கரண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். பாத்தீங்களா, உஷாரா கரண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆனா எவ்வளவு கரண்ட் இருக்குன்னு சொல்லல. இப்போ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்டா என்ன சொல்லுவான்? காசு இருக்குன்னு சொல்லுவான், ஆனா எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்ல மாட்டான்ல. 100 ரூபா இருந்தா 100 ரூபா இருக்குன்னு சொல்லுவான், இல்ல காசு இருக்கு மச்சான் அவ்வளவுதானே சொல்லுவான். ஓகே, புரியல மாஸ். அர்ச்சனா சார் ஐஎம் மீன் போட்டிருக்கீங்க, ஏன் நீங்க காம்படிஷன் வரீங்களா? ஓகே ஓகே, கரண்ட் வந்து ஐ லைக் வித் கரண்ட் ஐன்னு போட்டிருக்காங்க. இஃப் த ரேடியஸ் ஆஃப் த லூப் இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 100 மில்லிமீட்டர். ஸோ இந்த மாதிரி ரேடியஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரேடியஸ் ஆஃப் த லூப் வந்து இட் இஸ் 100 மில்லிமீட்டர். பட் 100 மில்லிமீட்டர் வந்து நமக்கு எஸ்ஐ யூனிட்டா? ஓகே அர்ச்சனா, நீங்க லைக் நான் சொல்யூஷன் போடுவேன் இல்லையா, அப்பதான் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட். நீங்க அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சால்வ் பண்றதுக்கு. ஓகே, யாரு ஃபர்ஸ்ட் முடிக்கிறான்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ எகைன் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன். ஃபைண்ட் த மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் a thin round loop with current. ஸோ ஒரு தின் ரவுண்ட் லூப் இருக்கு, அதோட டயக்ராம் ஒரு சின்னதாக நான் வரைஞ்சிருக்கேன். வித் கரண்ட்னு சொல்லிட்டாங்க, எவ்வளோ கரண்ட்னு அவங்க சொல்லவே இல்லை. இஃப் த ரேடியஸ் ஆஃப் த லூப் இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 100 மில்லிமீட்டர். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 100 மில்லிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. பட் முக்கியமான விஷயம், நமக்கு சாதாரண யூனிட்ஸ் வேண்டாம், வி நீட் டு ஹேவ் எஸ்ஐ யூனிட்ஸ் இல்லையா. ஸோ இது வந்து எஸ்ஐ யூனிட்டா? மில்லிமீட்டர் நமக்கு எஸ்ஐ யூனிட்டா? இல்ல, நமக்கு எஸ்ஐ யூனிட் வந்து இட் இஸ் மீட்டர், ரைட்? ஸோ 100 into 10 power minus 3 மீட்டர் இல்லையா, 100 into 10 power minus 3 மீட்டர். Okay, and the magnetic induction at its center is B is equal to 8.0 mu T. So B is equal to 8.0 mu T. What is mu? 10 power minus 6 இல்லையா. So 8 into 10 power minus 6 Tesla, right? Okay, so to find நமக்கு என்ன தெரியணும்? We need to know what is a magnetic moment. So solution அர்ச்சனா இப்போ போட்டுறாதீங்க, நான் ஃபுல் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த மேத்தமேட்டிக்கல் பார்ட்டை மட்டும் யாரு ஃபாஸ்டா போடுறாங்கன்னு பார்க்கலாம், ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியரா புரியணும் இல்லையா. ஓகே, ஸோ சொல்யூஷன் m is equal to m is equal to NIA நமக்கு தெரியும். Fine, everything is fine. So இதுல a என்னவா இருக்கும்? What is a? A will be the area, right? So area will be equal to what? Pi r square. Yeah,
ரவுண்ட் லூப் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரவுண்ட் லூப்போட ஏரியா என்னவா இருக்கும்? வாட் இஸ் த ஏரியா ஃபார் ரவுண்ட் ஆர் சர்க்கிள்? பை ஆர் ஸ்கொயர். ஓகே ஃபைன். பட் நமக்கு இங்க தின் ரவுண்ட் லூப், ஒரு சிங்கிள் லூப் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, தின் ரவுண்ட் லூப். ஸோ n will be equal to 1. ஓகே, n will be equal to 1. அதுவும் ஃபைன். பட் அதே நேரத்துல நமக்கு மீதி ஒரு டேர்ம் இருக்கு which is i. i வந்து நமக்கு தெரியுமா? இதுல வந்து i இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க, அதோட வேல்யூ என்னன்னு சொல்லல. ஸோ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபைண்ட் வாட் இஸ் i, இல்லையா? அண்ட் இதுல முக்கியமான ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இது வந்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் கொடுத்திருக்காங்க. பட் இதுல மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஒரு சிங்கிள் டேர்ம் கூட இல்ல. நோட்டீஸ் பண்ணீங்களா யாராச்சும்? மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்கு, அப்போ கண்டிப்பா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். பட் இல்ல, இதுல வந்து கரண்டோட டேர்ம் இருக்கு, ஏரியா இருக்கு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு, பட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட இல்ல. ஸோ இது ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னெட்டிஸுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. ஓகே, பிகாஸ் இது வந்து மேக்னெட்டிக் ரிலேட்டடான கான்செப்ட்னாலும் நம்ம ஃபுல்லா கரண்ட் வச்சு தான் போட்டிருக்கோம் இல்லையா? ரைட், எலக்ட்ரிசிட்டி வச்சு தான் இந்த மொத்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஜஸ்ட் அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஓகே, ஸோ ஐ வந்து நமக்கு என்னன்னு தெரியணும். பட் இதுல நமக்கு ஒரு முக்கியமான க்ளூ என்ன கொடுத்திருக்காங்க, they have given us that the magnetic induction at its center, அதாவது அந்த ரவுண்ட் லூப்போட சென்டர்ல வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஸ் B is equal to 8.0 மியூட்டின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு ரவுண்ட் லூப் இருக்குன்னா அந்த ரவுண்ட் லூப்போட சென்டர்ல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி போடலாம்? இஸ் த ஃபார்முலா. இதுக்கு தான் சொன்ன நிஷாமா, லைக் நீங்க ப்ரீவியஸ் லெக்சரை பார்த்துட்டு நீங்க அதை பார்க்கணும்னு. பிகாஸ் இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் இட்ஸ் சென்டர் அந்த கான்செப்ட் வந்து நான் ப்ரீவியஸ் லெக்சர்ல பார்த்துருப்பேன். ஸோ நீங்க சடனா இந்த லெக்சர்ல இருந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா புது கான்செப்ட் போடுறாரு சார், ஐயோ கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பயம் வரும். அதுக்காக தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லெக்சர்ஸை பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஐ திங்க் இந்த தேர்ட் லெக்சர் ஒரு ஃபோர்த் லெக்சர்ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பி at the center of loop is equal to mu naught current by 2 into radius. Okay, mu naught I into 2 into radius. So நமக்கு இங்க என்ன தேவை? நமக்கு current என்னன்னு தேவை. So I is equal to 2RB by mu naught இல்லையா? 2RB by mu naught. So இந்த வேல்யூ நம்ம டைரக்டா போடலாமா? போடலாம். So m is equal to NIA, I வந்து 1, I mean n வந்து 1, I வந்து 2RB into mu naught into area வந்து pi r square இல்லையா? area வந்து pi r square, that is equal to 2 into r ஓட வேல்யூ என்ன? It is 100 into 10 power minus 3 இல்லையா? So 100 into 10 power minus 3 into what is B? B is 8 into 10 power minus 6 by what is mu naught? Mu naught is 4 pi into 10 power minus 7 into pi into r square இருக்கு, that is again 100 into 10 power minus 3 square. Okay Archana, now is your time. இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் வந்து நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா நீங்க என்னோட ஃபாஸ்டா சால்வ் பண்ணணும்னு நான் எதிர்பார்ப்பேன். பட் ஸ்டில் பார்க்கலாமா? பார்க்கலாம். So that is equal to 2 into 100 போட்டிருக்கு. So it is 10 power 2 into 10 power minus 3 into 8 into 10 power minus 6 by 4 pi into 10 power minus 7 இருக்கீங்களா? Pi into 100 வந்து again 10 power 2 into 10 power minus 3 into whole square இல்லையா? That is equal to 2 into 10 power minus 1 வரும் இல்லையா? into 8 into 10 power minus 6. So pi போகும் by 4 into 10 power minus 7 கீழே இருக்கு, அதை நான் மேலே எடுத்துட்டு போறேன், which is 10 power 7 into இது வந்து 10 power 2 into 10 power minus 3 which is equal to 10 power minus 1 square. So it is 10 power minus 2, right? 10 power minus 2. So இந்த 2 வருமா? Right, 2 வரும். that is 2 into 2 4 into 10 power minus 1 into minus 6 என்ன? What is 10 power minus 1 into minus 6? minus 7 minus 9, அப்போ 10 power minus 9 good plus 7, that is equal to 10 power minus 2. இதோட யூனிட் வந்து a meter square னு தெரியும், right? 4 into 10 power minus 2 a meter square இல்லையா? நான் சால்வ் பண்ணி முடித்து விட்டேன். ஸோ ஐடியலி அட்லீஸ்ட் இந்த ஸ்பீடாச்சும் வேணும், அதுக்காக நான் ரொம்ப ஃபாஸ்டா போடுறேன்னு சொல்ல வரல. ஓகே,
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீடு வரணும்னா யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் யூ ப்ராக்டிஸ் ரெகுலர்லி. ஓகேவா? இங்க கான்செப்ட் வந்து கண்டிப்பா சி இல்லமா, சாரி இட் இஸ் டி. டி தான் ஆன்சர். லைக் ஒரு சின்ன மிஸ்டேக் எங்கேயாச்சும் ஆயிருக்கும். இல்ல பரவாயில்ல. லைக் நீங்க ராங் ஆன்சர் போட்டாலும் தைரியமா போடுங்க. எல்லாரும் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணி தானே படிச்சிருப்போம், ரைட்? ஓகே, ஸோ அண்டர்ஸ்டுட். இந்த சம் வந்து எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி the magnitude, find the magnitude of the magnetic moment of the current carrying loop A, B, C, D, E, F, A and each side of the loop is 10 centimeter long. So given நமக்கு வந்து இந்த மாதிரி 2 லூப்ஸ் இருக்கு. ஸோ 2 லூப்ஸ் இருக்கு. அந்த 2 லூப்ஸ்ல வந்து ஒவ்வொரு லூப்புக்கும் சைடு வந்து 10 சென்டிமீட்டர் லாங்னு சொல்லிட்டாங்க இல்லையா? equal to side length. ஸோ சைடு லென்த் வந்து நம்ம எல்லுன்னு போடலாமா? L equal to 10 centimeter. 10 centimeter na centimeter SI unit illa. We have to convert it into SI unit, which is 10 power minus 2 meter. And the current in the loop is I is equal to 2.0 ampere. So in the மொத்த loopல இருக்கக்கூடிய current என்னன்னு சொல்றாங்க? They are saying it is equal to 2.0 ampere, right? 2.0 ampere. So இந்த கரெக்டா இந்த லாஜிக் நீங்க பாத்தீங்கன்னாலே புரியும், ரைட்? அதாவது இந்த லூப்ல கரண்ட் எப்படி போகுது? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகுது. அண்ட் இந்த இதுல வந்து எகெயின் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகுது. ஸோ இட் வில் பி அவுட் சைட், ரைட்? ஸோ அப்படி பார்த்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எங்க வரும்? இது வந்து இப்படி வரும் இல்லையா? இது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஐ மீன் டைபோல் மூமெண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல வரும். அதே மாதிரி இதுல மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல வரும் இல்லையா? லைக் இந்த லூப்புக்கு இந்த டைரக்ஷன்ல வரும் அண்ட் இந்த லூப்புக்கு இந்த டைரக்ஷன்ல வரும். So we have two different loops, right? We have two different loops. இது வந்து first loop எடுக்கிறேன், இது வந்து second loop எடுக்கிறேன்னா first loop ஓட magnetic dipole moment வந்து இந்த directionல வரும். second loop ஓட magnetic dipole moment வந்து இந்த directionல வருது, right? இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலரா தான் ஏரியா வெக்டர் இருக்கும். அதுக்கு பெர்பெண்டிகுலரா ஏரியா வெக்டர் இருக்கிறதுனால அதே ஏரியா வெக்டரோட டைரக்ஷன்ல தான் நமக்கு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டும் இருக்கும். ஸோ இந்த லூப்புக்கு டைரக்ஷன் will be in this way and in the loop the direction of magnetic dipole moment will be in this way. Fine. So இதுதான் ரிசல்டண்டா இருக்கக்கூடிய இது. ஸோ இதோட ஃபைனல் ரிசல்டன்ட் வேல்யூ இதுவும் நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கிளாஸ்ல டீல் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி 2 வெக்டர்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் 90 டிகிரில இருக்குன்னா அதுல வரக்கூடிய டோட்டல் ரிசல்டன்ட் வெக்டர் என்னவா இருக்கும்? இதோட ரிசல்டன்ட் வெக்டர் m டாட்னு நம்ம வச்சோம்னா the resultant magnetic dipole moment will be equal to square root of m1 square plus m2 square. 90 degree தான் ரெண்டும் இப்படி இருக்கு. ஸோ ரிசல்டன்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும், which is square root of m1 square plus m2 square. ஸோ நமக்கு ஃபைனலா வரக்கூடிய இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து இந்த ஃபார்முலா வச்சு போடணும். ஸோ இதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும்? m1 வேணும் and m2 வேணும். போடலாமா? ஸோ டு ஃபைண்ட் என்ன m dot. ஓகே okay students, clear? Okay so m1, what is m1? m1 வந்து சேம் தான், NIA1, that is equal to n என்ன ஒரே லூப் தான், சிங்கிள் லூப். அதாவது நம்ம இந்த லூப் எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லூப் அண்ட் தென் வந்து செகண்ட் லூப் எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு? just 1, so n will be 1, right? n will be 1. so what is I வந்து 2. okay, and what is A1? A1 வந்து area of that loop and area of this loop வந்து என்னவா இருக்கும்? each side of the loop வந்து 10 cm long னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுல இருந்தே தெரியுது நமக்கு அந்த லூப்ல இருக்கக்கூடிய அத்தனை சைடுலயும் the direct area will be, I mean the like the total area of each single loop will be equal to 10 cm இல்லையா? ஸோ 10 cm 10 10 10 10 10 எல்லாத்துக்கும் 10 cm, right? okay, so that is equal to 1 into 2 into இதுல வந்து what is the I mean எல்லா சைடும் சேமா இருக்குன்னா what is that particular shape? that particular shape is a square. ஸ்கொயரோட ஏரியா என்ன? சைட் லென்த் ஸ்கொயர் இல்லையா? அப்போ இதுல வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க, ரைட்? 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ 10 into 10 power minus 2 whole square, that is equal to 2 into what is 10 into 10 power minus 2? 0.1 square, that is equal to
2 into 0.01 that is equal to 0.02 a meter square. அதே மாதிரி m2 க்கு NIA வரும். I mean n வந்து சேமா தான் இருக்கும். கரண்ட் வந்து அதே 2 தான். ஏரியாவும் அதே தான் இருக்கும் because side length வந்து same. So that is equal to same value தான் 0.02 am square, right? So resultant value என்ன இருக்கும்? m dot is equal to square root of m1 square plus m2 square that is equal to square root of 0.02 square plus again 0.02 square that is equal to square root of evaluate பண்ணி சொல்றேன் square root of 0.02 square into 2 times earlier, so 0.02 into square root of 2 that is equal to 0.02 into square root of 2 and 1.414 yeah, so that is equal to 2.818 and in already is 2 zeros irukku, so that is equal to 0.02818 approximately equal to 0.028 a meter square. So நீங்க எந்த ஆப்ஷன் சொல்லிருக்கீங்க? B ஆ? B option. No ma, there is a small careless mistake again. Okay, so your option வந்து A. Okay, really sorry, A. B இல்ல, ஏதாச்சும் ஒரு சின்ன careless mistake வந்திருக்கும்னு நினைக்கிறேன். Okay, so இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? There is no need to explain this further, right? Okay. Okay, so எல்லாருக்கும் clear-ஆ இருக்குன்னு நம்புறேன். And again the option is 0.08 I mean 0.028 a meter square. So இதுல என்ன பண்றோம்னா நமக்கு அந்த மாதிரி ரெண்டு லூப் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ரெண்டு லூப்ல இருக்கக்கூடிய அந்த ஏரியா we can split it into two, right? So இந்த ஒரு லூப் இருக்கு, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லூப் இருக்கு, இந்த ஒரு செகண்ட் லூப் இருக்கு. ஸோ இந்த லூப்போட ஏரியா வச்சுட்டு ஏரியா வெக்டர் வச்சு நமக்கு மேக்னெட்டிக் டைபோல் மூவ்மெண்ட் இந்த டைரக்ஷன்லயும் அண்ட் இந்த லூப்போட மேக்னெட்டிக் டைபோல் மூவ்மெண்ட் வந்து இந்த டைரக்ஷன்லயும் வருது. அண்ட் அதோட ரிசல்டன் நம்பர் எடுக்கிறோம் which is square root of m1 square plus m2 square and m1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், m2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதுல ரெண்டுக்கும் சேம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தான், சேம் கரண்ட் தான் அண்ட் சேம் ஏரியா தான். வேற த ஏரியா இஸ் சைட் லென்த் ஸ்கொயர். அது வச்சு we evaluated and found the final value as 0.028 a meter square. ஓகேவா? ஓகே, so அதே மாதிரி ஸ்கொயர் லூப் 0 இல்ல OABCO. so OABCO. so current இந்த டைரக்ஷன் போகுதாமா? 0 OABCO. It is placed in the it is placed as shown in the figure. So இந்த மாதிரி ஒரு செட்டப்ல அவங்க கொடுத்திருக்காங்க. We need to find what is the magnetic dipole moment. So given, so இந்த மாதிரி ஸ்கொயரோட சைடு லென்த் என்ன? வாட் இஸ் சைடு? சைடு வந்து L. இது வந்து ஸ்கொயர் லூப்னு சொல்லிட்டாங்க. பட் நமக்கு இங்க முக்கியமான விஷயம் என்னது? have given to us at some orientation இல்லையா? டைரக்டா ஸ்கொயர்னு கொடுக்காம அவங்க 3D டைமென்ஷன்ல கொடுத்திருக்காங்க. Z axis, y axis, x axis. so vectorsல நமக்கு ஸ்கொயரோட லென்த் வந்து என்னவா இருக்கும்? what is the length of each side of the square? so இந்த லென்த் வந்து AB வெக்டரா இருக்கும், இந்த லென்த் வந்து BC வெக்டர், this will be OC வெக்டர் and this will be OA வெக்டர், right? okay, so side length வந்து A, ஏரியா வந்து A will be equal to, இப்போ நான் for example இது எடுக்கிறேன்னா AB வெக்டர் cross BC vector, right? இது வந்து நீங்க 11th or 12th மேக்ஸ்ல என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஏரியா டியூ டு 2 வெக்டர்ஸ்ல வந்து நீங்க இதை ஸ்டடி பண்ணிருப்பீங்க. ஸோ திஸ் வெக்டர் அண்ட் திஸ் வெக்டரோட கிராஸ் ப்ராடக்டா நமக்கு இந்த டோட்டல் இந்த லூப்போட ஏரியா வெக்டர். ஓகே, ஸோ இது வந்து ஏரியா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் கரண்ட் வந்து ஐன்னு சொல்லிட்டாங்க. ஸோ we need to find what is the magnetic moment. So to find magnetic moment, okay, magnetic moment na magnetic dipole moment தான். okay, அவங்க எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ண மாட்டாங்க. magnetic moment நால இதுதான். okay, so solution. so நமக்கு இங்க என்ன வேணும்? AB vector வேணும் and BC vector வேணும். but before that the magnetic dipole moment is equal to NIA இல்லையா? இதுல வந்து what is the number of turns?
நமக்கு ஒரு சிங்கிள் லூப் தான் இருக்கு. ஸோ த நம்பர் ஆஃப் டர்ன் இஸ் 1. ஸோ 1 இன்டூ வாட் இஸ் ஐ வந்து ஒரு மைத்தா டேரக்டாவே கொடுத்துருக்காங்க. பட் ஏ வந்து என்ன, இட் இஸ் ஏபி இன்டூ பிசி இல்லையா, ஏபி இன்டூ பிசி. பட் நமக்கு என்ன தெரியும், த வெக்டர் இஸ் ரெப்ரசன்டட் as final point and initial point. So இந்த வெக்டர் வந்து it is going from A to B இல்லையா. ஸோ இது வந்து நம்ம AB ன்னு போடாம BA ன்னு போடலாமா, அதே மாதிரி இங்கேயும் CB ன்னு போடலாமா. ஓகே, CB இங்க வந்து CO ன்னு போடலாமா. ஃபைன். அப்போ இது வந்து ஜஸ்ட் நோட்டேஷன் மட்டும் மாத்துறோம். ஓகே, into CB, right? So BA into CB. So BA into CB. Okay va. So what is BA vector idla? BA vector என்னவா இருக்கும், BA vector. So இது வந்து அப்படியே பாருங்க, இது டைரக்ஷன் வந்து டிஃபரெண்டா இருக்கு, பட் அந்த லைன் வந்து சேமா தான் இருக்கு இல்லையா. ஸோ இதுல தான் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. ஸோ இப்படி இந்த ஆங்கிள் பாருங்க 60 டிகிரியில இருக்கு, நமக்கு இந்த டேர்ம் தான் தேவை. ஸோ வாட் இஸ் திஸ் டேர்ம், திஸ் டேர்ம் இஸ் த கொசைன் டேர்ம் இல்லையா. இங்க வந்து காஸ் வரும், ரைட். And இது வந்து இந்த டைரக்ஷன்ல வருது, ரைட். It is going in this direction, so it will be negative. Yeah, it will be negative. So BA will be equal to minus L, right? Okay, minus L BA will be equal to minus L into இந்த டைரக்ஷன் வந்து எங்க வருது, it is at an angle 60 degree to this x axis. so ரெண்டு டேர்ம் இருக்கும், x ல ஒரு டேர்ம் and y லயும் ஒரு டேர்ம் இருக்கும். so x ல இருக்கக்கூடிய டேர்ம் என்னவா இருக்கும், I vector into minus L cos 60 degree, right? minus L cos 60 degree plus j அதே மாதிரி y axis லயும் இருக்கும், and that term will be what, that will be equal to minus sin 60 degree. ஓகே, ஓ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியா வேணும்னா அது எப்படி எழுதலாம்னா, இந்த டைரக்டா பிஏன்னு எடுக்காம டைரக்டா இந்த XY ஆக்சிஸ்க்கு ரிலேட்டடா என்ன இருக்கோ அந்த டேர்ம் நம்ம எடுக்கலாம். ஸோ ஏபின்னு எடுக்காம லெட்ஸ் டேக் ஓசி. ஓகே, அதே தான் வரும், ஓசி இன்டூ அதே தான் சிபி. ஓகே, சிபி. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு வாட், தட் வில் பி ஈக்குவல் டு ஓசி வில் பி ஈக்குவல் டு அதே தான் ஐ இன்டூ மைனஸ் எல் cos 60 degree plus j of minus L sin 60 degree. Yeah, so that is equal to I vector minus L cos 60 degree, and it is 1 by 2 plus j minus L sin 60 degree on the root 3 by 2. Yeah, so that is equal to minus L by 2 I vector minus root 3 by 2 L j vector. Yeah, அதே மாதிரி what is CB, CB will be equal to key direction இருக்கு இல்லையா, B to C, அந்த கரண்ட் வந்து it is going towards the downward direction which is minus k இல்லையா, minus k. and அதே நேரத்தில் அதோட length என்னன்னு சொல்றோம், அதோட length வந்து it is L, so that is equal to minus L k vector, right? minus L k vector. so OC into CB என்னவா இருக்கும், அதோட cross product எடுக்கலாமா, I j k minus L by 2 root 3 by 2 L 0 0 0 minus L, that is equal to I of root 3 by 2 L square, right? minus 0 வரும், minus j of minus L by 2 into minus L minus 0 minus k of minus k of 0 வரும். so that will be equal to what, that will be equal to OC cross OB is equal to I L square root 3 by 2 minus, okay, minus into minus வந்து minus வரும், right? minus j of L square by 2 இல்லையா, minus j of L square by 2, right? so நமக்கு வந்து OC into OB நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணலாம், we can substitute directly to the magnetic dipole equation, so which is equal to M is equal to NIA, that is equal to 1 into I இல்லையா, I into இது. so இந்த direct vector, இந்த வேல்யூ நம்ம டைரக்டா போடலாம், L square root 3 by 2 minus j of L square by 2. so M vector will be equal to என்ன, இது ரெண்டுலயும் நமக்கு காமனா என்ன இருக்கு, we have 2 இல்லையா, 2 வந்து இருக்கு.
So 2 I L square வந்து காமனா இருக்கு, which will be equal to root 3I minus J. So root 3I minus J. பட் நமக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கூட நம்ம நோட் பண்ணணும். நமக்கு கரண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ரைட்? The current is in what direction? It is in this direction. இந்த டைரக்ஷன் என்ன? Clockwise. Clockwise na the magnetic field will be negative, இல்லையா? So clockwise current. So magnetic field is an, magnetic moment வந்து negative. So M will be equal to what? M will be equal to minus of IL square by 2. அப்போ minus உள்ள multiply பண்ணனா J minus root 3I. Okay. So இந்த கான்செப்ட்ல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இந்த ப்ராப்ளம்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க கண்டிப்பா. Okay. Okay. So இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்? We are actually taking the area of this entire square loop by using vector calculus. அதாவது this side into this side ஓட cross product நம்ம எடுக்கிறோம். அதை வச்சுட்டு we directly substitute in this formula and clockwise currentனால magnetic dipole வந்து நம்ம நெகட்டிவா எடுப்போம். அதை வச்சு we just evaluated the final value. Okay, fine. So இவ்வளவு நேரம் வந்து magnetic dipole momentனா என்னன்னு பார்த்தோம். இனி அதை வச்சு we are going to learn what is the torque on a current carrying loop in a magnetic field. So நான் previously சொன்ன மாதிரி magnetic fieldல வைக்கக்கூடிய ஒரு லூப்ல வந்து different points இருக்கும். So ultimately force 0ஆக இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய அந்த force வந்து it is not acting at the same point everywhere, right? The force is not acting at the same point everywhere. So we will have to find a torque. So கண்டிப்பா ஒரு torque இருக்கும் இல்லையா? Because force in the same direction la illa. Same point la illa. So when a current carrying coil is placed in an electric field, it will, when it's placed in a magnetic field, the coil will experience a torque. Okay, the coil will experience a torque. Okay. It will experience a torque. So in the torque number எப்படி போடுறோம்னா the torque will be equal to NBIA sin theta. Of course இதுக்கு ஒரு பெரிய derivation இருக்கு, நமக்கு derivation தேவையில்லை. நமக்கு syllabusல we need to know what is the formula only. Okay, so torque is equal to NBIA sin theta. Okay வா? So இதை வந்து நம்ம எப்படி போடலாம்? Tau is equal to N IA and B sin theta னு போடலாம். So இந்த sin theta இருக்கு. What is sin theta? sin theta எது பண்ணா வரும்? Cross product எடுத்தா வரும். So இதுல நமக்கு இருக்கக்கூடிய வெக்டர்ஸ் என்ன? Tau is equal to NI A வெக்டர் ஒன்னு இருக்கும், B வெக்டர் ஒன்னு இருக்கும். இதுக்கு இடையில cross product எடுத்தா மட்டும்தான் we will have the torque. We will have a sin term, இல்லையா? So இது வந்து நமக்கு தெரியுது என்ன? Theta is the angle between A vector and B vector, where A is the area vector and B is the magnetic field vector. Yeah. So tau is equal to NI A vector cross B vector. So tau is equal to NI A vector na enna? It is the magnetic moment, இல்லையா? தெரிஞ்ச விஷயம். So magnetic moment into B vector. So torque the torque of a current carrying loop placed in the magnetic field ku vandu we have two different formulas. The very first formula is NBIA sin theta, where N vandu number of turns, B vandu magnetic field, I vandu current, A vandu area and sin theta. Adu vandu நம்ம vector formula போட்டோம்னா it is the vector product of M vector, which is the magnetic moment, and B vector, which is the magnetic field. Okay va? Okay. So இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் torque is equal to என்ன? M vector cross B vector, that is equal to MB sin theta, இல்லையா? So இந்த sin theta, அதாவது இந்த angle 0 ஆக இருந்தா what will be the torque? 0, முழு 0, right? So theta 0 ஆக இருந்தா torque will be 0. அப்ப theta 90 degree இருந்தா என்ன ஆகும்? sin theta ஓட வேல்யூ வந்து sin 90 degree, that is equal to 1 ஆகும், இல்லையா? So torque will be equal to வெறும் MB, which is the maximum torque. Fine, maximum torque. So
angle 0 na torque 0, angle 90 degree na the torque will be maximum, which is equal to the product of magnetic moment and the magnetic field. Okay va? Okay, so இதுக்கு ரிலேட்டடான சின்ன questions பார்க்கலாம் to make the concept very 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 clear. Okay, okay, so given நமக்கு ஒரு circular loop இருக்கு, the circular loop of radius 20 centimeter, but this radius of 20 centimeter is not an SI unit. நம்ம SI unit க்கு மாத்தணும். So R is equal to 20 into 10 power minus 2 meter is placed in a uniform magnetic field. B is equal to 2 Tesla. Is equal to 2 Tesla in XY plane. Okay, XY plane la போடுறாங்க as shown in the figure. The loop carries a current I is equal to 1 ampere. அப்பாடா ஒரு क्वेश्चनல ஏச்சும் கரண்ட் வந்து டைரக்ட்டா கொடுத்துட்டாங்க. Okay, in the direction shown below, find the magnitude of the torque acting on the loop. So நமக்கு டைரக்ஷன் வேண்டாம், நமக்கு இதோட மேக்னிட்யூட் மட்டும் என்னன்னு தெரியணும். So to find, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? We need to find the magnitude of torque. இல்லையா, magnitude of torque நமக்கு தெரியணும். Okay, so solution எப்படி போடலாம்? What is torque? நமக்கு இதுல வந்து circular single loop தான் கொடுத்திருக்காங்க. So n will be also equal to 1. So நமக்கு இருக்கக்கூடிய terms என்ன? n இருக்கு, b இருக்கு, i இருக்கு. So we can use the formula tau is equal to nbia sin theta. இல்லையா, nbia sin theta. So யாராச்சும் காம்படிஷனுக்கு ரெடியா இருக்கீங்களா? அப்போ no one. Okay, so n வந்து 1 ன்னு தெரியும், b வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, which is 2 Tesla. I வந்து 1 ampere னு கொடுத்துட்டாங்க இல்லையா, y வந்து 1 ampere, right? I வந்து 1 ampere. அதே மாதிரி a வந்து the area will be equal to what? Circular loop கொடுத்திருக்காங்க. So circular loop ஓட ஏரியா எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? I mean circular loop ஓட ஏரியா வந்து எப்படி நம்ம கொடுக்கலாம்? It will be given as pi r square, where r is the radius இல்லையா. So that is equal to pi r square, that is equal to pi into radius என்ன? The radius is 20 into 10 power minus 2 into whole square இல்லையா, right? Okay, so a is equal to pi 20 into square. Okay, நமக்கு மீதி நம்ம என்ன தெரியணும்? sin theta ஓட வேல்யூ என்னன்னு தெரியணும். So what is theta? Theta is the angle between the magnetic field and the area vector இல்லையா. So இதுல வந்து magnetic field எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கு. Fine. So area vector எப்படி இருக்கும்? It will be perpendicular to the area இல்லையா. Area vector வந்து will be perpendicular to the area. So xy plane, அதாவது அந்த பேப்பர் or உங்க ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரீனோட சர்ஃபேஸ்ல தான் இந்த மொத்த லூப்பும் இருக்கு. ஸோ அந்த சர்ஃபேஸுக்கு நேரா வெளியே, ரைட், நேரா வெளியே தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏரியா வெக்டர் இருக்கும். ஸோ ஏரியா வெக்டர் நேரா இப்படி வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆல்ரெடி அந்த ஸ்கிரீன்லயே பிளாட்டா இருக்கு. ஸோ வாட் வில் பி த ஆங்கிள்? இதுதான் அந்த ஸ்கிரீன் வச்சுக்கோங்களேன், இங்க அவங்க அந்த ஏரியா வெக்டர் இருக்கு. ஸோ த ஆங்கிள் வில் பி 90 டிகிரி இல்லையா. ஸோ தீட்டா வில் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இதுல அவங்க பண்ணியிருக்கிற ஒரு சின்ன குறுக்கட் விஷயம் என்னன்னா, இதுல 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அவங்க கன்ஃபியூஸ் பண்ண பார்ப்பாங்க. பட் நீங்க கரெக்டா உஷாரா theta வந்து it is the angle between a and b ன்னு தெரிஞ்சு you must find the correct value for theta. ஸோ இதுல வந்து 45 டிகிரி அவங்க கொடுத்துருக்காங்க, ஃபைன், பட் நமக்கு அது முக்கியமே இல்லை. ஸோ அதெல்லாம் இது நமக்கு தேவையே இல்லை. ஓகே, ஸோ the angle will be 90 டிகிரி. ஸோ இனி வேற சிம்பிள் ஆயிடுச்சு, டேரக்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம். n வந்து y, b வந்து 2, i வந்து 1, a வந்து pi into 20 into 10 power minus 2 square sin 90 degree இல்லையா, sin 90 degree. So tau is equal to 2 pi into 20 degree, 20 square என்ன வரும், 400 into 10 power minus 4. sin 90 degree வந்து 1 இல்லையா. ஸோ அது வந்து அப்படியே விட்டுலாம். ஸோ tau is equal to 8 இல்லையா, 8 pi into 10 power minus 2 இல்லையா. ஸோ இது வந்து எப்படி எழுதுனா 2 pi into 4 into 10 power minus 2 into 10 power minus 4. So it is 8 pi into 10 power 2 into 10 power minus 2 into 10 power minus 4, that is equal to 400. 8 pi 4 into 10 power 10 power 2 நாம எழுதிட்டோம் இல்லையா, is 10 power plus 2, right? So 10 power plus 2, அதாவது 400 நான் 4 into 100 னு போட்டுட்டேன், which is 4 into 10 power 2. So that will be equal to 2 pi into 4 into 10 power minus 2
that is equal to 8 pi into 10 power minus 2, that is equal to 8 into சொல்றேன் 8 into 3.14 into 10 power minus 2, that is equal to 2311 எவ்வளவு வரும் 24 இல்ல 25 அப்ப 25.1 into 10 power minus 2, that is equal to 0.25 Newton. So really sorry ma, again உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து 25 வரணும், not 35. உங்களுக்கு கான்செப்ட் கிளியரா புரியுது, பட் அவங்க ஏதோ கேர்லெஸ் மிஸ்டேக் வருதுன்னு நினைக்கிறேன் ரெகுலரா. ஸோ ஒரு இஷ்யூ இல்லை, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். நீங்க கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியா புரியுது, ஓகே, பட் அந்த ப்ராக்டிஸ் இருந்தா தான் இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணலாம். நான் இங்கேயே ஒரு குட்டி மிஸ்டேக் பார்த்தேன், நீங்க எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. பட் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சிச்சு என்னமோ ஒரு சின்ன மிஸ்டேக் மாதிரி வருதுன்னு. அதனால தான் மறுபடியும் ரீசெக் பண்ணப்போ மிஸ்டேக் இருந்துச்சு, கண்டுபிடிச்சேன். ஓகே, ஸோ எகெயின் சொல்றேன், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா கண்டிப்பா அப்பவே ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஓகே, கண்டிப்பா அப்பவே ஸ்டாப் பண்ணி கேளுங்க. அது தெரிய மாட்டீங்களா? அது தெரியலன்னா குனிய சொல்லுங்கப்பா. ஓகே ஓகே, ஸோ அதே மாதிரி a coil in the shape of an equilateral triangle of side L is suspended between the pole pieces of a permanent magnet. So given, so ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்? ஆஷிகா கரெக்ட் தாமா, நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். நீங்க லைக் நீங்க இந்த கொஸ்டினுக்கு கேட்டு பி ஆப்ஷன் சொன்னீங்களா இல்ல ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு சொல்றீங்களா ஆஷிகா? கொஸ்டின் நம்பர் 7க்கு பியா, கொஸ்டின் நம்பர் 6க்கு பியா? கரெக்ட்மா, கரெக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஈக்குவல் ட்ரையாங்கிள்ல நமக்கு எல்லா சைடும் ஈக்குவலா தான் இருக்கும். ஃபைன். ஸோ ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வரையறேன். ஓகே, ஸோ அதோட சைடு வந்து எல்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல் இட் இஸ் சஸ்பெண்டட் பிட்வீன் த போல் பீசஸ் ஆஃப் அ பெர்மனன்ட் மேக்னெட். ஸோ பெர்மனன்ட் மேக்னெட்னா என்ன? இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி 10thலயே தெரிஞ்சிருக்கும். நார்த் போல் அண்ட் சவுத் போல் அந்த மாதிரி ஒரு பெர்மனன்ட் மேக்னெட், அதுக்கு இடையில நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். கரெக்ட்மா அர்ச்சனா, கரெக்ட் தான். ஆல் சைடு ஈக்குவல் தான் ஈக்குவலேட்டர். ஓகே, ஸோ இந்த போல் பீசஸுக்கு இடையில நமக்கு என்ன இருக்கும்? we will have some magnetic field. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ பி இருக்கு. ஓகே ஓகே, இது வந்து பி, சாரி. ஓகே, பி இஸ் இன் த பிளேன் ஆஃப் த காயில். இஃப் டியூ டு கரண்ட் ஐ in the triangle a torque acts on it. So இந்த டார்க் வரக்கூடிய அளவுக்கு இந்த ட்ரையாங்கிள் நமக்கு ஒரு கரண்ட் ஐ இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, there is a current I in the triangle. So if due to a current I that in the triangle a torque tau acts on it, the side L of the triangle என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. So what should we find here? We should find what is the value of L. ஓகே ஆஷிகாமா, ஓகே, பட் அதுக்குள்ள உங்க ப்ரீவியஸ் கமெண்ட் வந்து டிசப்பியர் ஆயிருச்சு. மொபைல் இஷ்யூவா என்னன்னு தெரியல, செக் பண்ணிக்கோங்க. கரெக்ட் ஆப்ஷன் தான், பட் ஸ்டில் இட்ஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, 0.25. ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அது ஒரு காயில். ஸோ அந்த காயில ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல எடுத்து we are suspending it between the poles of a magnet. ஸோ அந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா we will have a magnetic field along the plane of paper. அதாவது ஸ்கிரீனோட சர்ஃபேஸ்லயே அந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும், லைக் திஸ். ஓகே, அந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஒவ்வொரு சைடு வந்து எல்லுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் we have a magnetic fieldனு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கரண்ட் ஒரு ஐ போகுது அந்த காயில்ல, அந்த கரண்ட் மூலமா நமக்கு ஒரு டார்க்கும் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு they are asking us to find the length of the equilateral triangle. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டார்க்கோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? பிகாஸ் டார்க் அவங்க கொடுத்துட்டாங்க, ரைட்? டார்க் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு NIAB sin θ. NIAB sin θ. ஸோ இதுல ஐயோட வேல்யூ வந்து தெரியல, ஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, N வந்து என்னவா இருக்கும்? ஒரு சிங்கிள் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இஃப் தேர் இஸ் ஒன்லி ஒன் ட்ரையாங்கிள், வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்? N வந்து 1 இல்லையா? சிங்கிள் லூப் மட்டும் தான் இருக்கும். ஏரியா என்னவா இருக்கும்? நமக்கு வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க.
So what is the area of an equilateral triangle? It will be equal to root 3 by 4 into length square. இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ பி வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க, எவ்வளோன்னு சொல்லல. ஃபைன், ஓகே. அதே மாதிரி தான் கரண்ட் ஐயும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, எவ்வளோன்னு சொல்லல. பட் நமக்கு இப்போ என்ன வேணும்? we need to find what is the angle, right? Angle. ஸோ இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு? அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளேன் இருக்கு இல்லையா, அதாவது உங்க ஸ்கிரீனோட சர்ஃபேஸ்லயே இருக்கு. அதே டைரக்ஷன், அதாவது அதே ஸ்கிரீனோட சர்ஃபேஸ்லயே தான் உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கு. ஸோ ஏரியா வந்து இந்த சர்ஃபேஸ்லயே இருக்குன்னா ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்? அந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ உங்க ஸ்கிரீன் இருந்து எகெயின் பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ இதுதான் ஸ்கிரீனா பெர்பெண்டிகுலர், இங்க வந்து அந்த ஏரியா இருக்கும். ஸோ வாட் வில் பி த ஆங்கிள்? Angle will be 90 degree because on the screen or the surface layer magnetic field, but on the screen is perpendicular on the area vector, so theta will be equal to 90 degree, right? So theta will be equal to 90 degree. So tau will be equal to NIAB sin theta. Number போட்டுட்டோம். Substitute பண்ணா 1 I root 3 by 4 L square into sin 90. B இருக்கு இல்லையா? Okay. So tau is equal to I root 3 by 4 L square B. Yeah, root 3 by 4 L square B. It's nearly C. That's not nearly C. Which options தப்பா கொடுத்துட்டேனா? சொல்றேன். இது வந்து நீங்க இப்ப சால்வ் பண்றீங்களா இல்ல உண்மையா சொல்லுங்க? நீங்க கண்டிப்பா சால்வ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஓகே. So keep it up, okay? So நீங்க என்ன இருந்தாலும் நீங்க ஃபாஸ்டா சால்வ் பண்றீங்க. இட்ஸ் a really good thing. இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் வரது மட்டும் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிருங்க, ஓகேவா? So வேற ஒரு இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை, ஓகே? So tau is equal to I square root of 3 by 4 L square into B. நமக்கு இங்க என்ன வேணும்? We need to know what is the value of L இல்லையா? So L square இங்க வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து கொண்டு போலாமா? So 4 tau by I square root of 3B இல்லையா? I square root of TB. So L will be equal to square root of 4 tau by I square root of B. So இதெல்லாம் வந்து what is square root of 4 என்ன? 2 into tau by root 3 BI இல்லையா? BI. இதுல வந்து மீதி terms வந்து square rootல தான் இருக்கும். So it's 1 by 2. So option வந்து என்ன? 2 into tau by root 3 BI. Okay. tau into root 3 BI. கரெக்ட் தான், உங்க வேல்யூ வந்து கரெக்ட் தான், ஆன்சர் சி தான். ஆனா எனக்கு புரியல, நீங்க என்ன லைக் ஆல்மோஸ்ட் நியர்லி சின்னு சொல்றீங்க, அது என்னது? ஏன் அப்படி? ஓகே. So L is equal to 2 into tau by root 3 BI 1 by 2. இதுல வந்து theta 90 degree ஏரியா வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டும் தெரியும், கரண்டும் தெரியும். அதை வச்சு நம்ம டார்க்கோட வேல்யூ நம்ம டைரக்டா போட்டுட்டோம். அந்த டார்க்கோட எக்ஸ்பிரஷன் வச்சுட்டு we found the value of L. ஓகேவா? L மட்டும் ஒரு சைட்ல வச்சு மீதி டர்ம்ஸ் எல்லாம் அங்க கொண்டு போய் ஸ்கொயர் ரூட் எடுத்து we found the value. Very simple problem, and this problem is a previous year question. அதாவது AMPMT ல கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் ரீட் பண்ணா ஐயோ கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தெரியும். சார் பிஃபோர் ஆன்சரா? லைக் இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க சொல்றீங்களா? ஏமா நான் அடுத்த ப்ராப்ளமே வந்துட்டேன். ஓகேம்மா, ஓகே. நோ இஷ்யூஸ். அந்த எல் ஸ்கொயர் என்னன்னா L square is equal to 4 tau by I root 3B. நமக்கு L square எல்லாம் மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லையா? ஸோ இங்க ஒரு ஸ்கொயர் ரூட், எங்க ஒரு ஸ்கொயர் ரூட். ஸோ இங்க வந்து L வரும், that is equal to 4 tau by I root 3B. இதுல வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மட்டும் நம்மளால வெளியே எடுக்க முடியும் இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீதி டேர்ம்ஸ் இல்லையா? I root 3B. ஓகே. ஸோ இதுல வந்து ரூட் 4 மட்டும் நம்ம தனியா வெளியே எடுத்துட்டோம், அது வந்து 2 வரும். மீதி டேர்ம்ஸ் எல்லாம் ஸ்கொயர் ரூட் குள்ளேயே தான் இருக்கும். tau by root 3 BI. ஓகே. ஸோ அதை வந்து நம்ம பவர் டேர்ம்ஸ்ல போடலாமா? வாட் இஸ் ஸ்கொயர் ரூட்? பவர் 1 by 2 தானே? ஸோ root 3 BI பவர் 1 by 2. இவ்வளோ ஃபாஸ்டா இது வரைக்கும் வந்துட்டீங்க, ஆனால் இதுல ஸ்டக் ஆயிட்டீங்களே. சின்ன கான்செப்ட் தான், பிரச்சனை ஒன்றும் இல்லை. யாருக்கு எந்த இது இஷ்யூஸ்ல வேணா வரலாம் இல்லையா? ஓகே தென் ஃபைன்.
ஓகே, ஸோ இதுல வந்து நான் சொன்ன மாதிரி டார்க்கோட ஃபார்முலா எடுத்துட்டோம், அது வச்சு எல் ஸ்கொயர் தெரியும், எல் ஸ்கொயரை வச்சு வி எல் வேல்யூவோட ஓகேவா. ஸோ கொஸ்டின்ஸ் நாட் ரிலேட்டட் டு டார்க் ஆன் கரண்ட் கேரிங் லூப் இன் மேக்னெட்டிக். ஏன் இந்த செக்ஷன் கொடுக்குறேன்னா, நிறைய பேர் வந்து லூப்ல வந்தாலே டைரக்டாவே டார்க்குக்கு குதிச்சிருவீங்க, இந்த மாதிரி மேக்னெட்டிக் மொமெண்ட் அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் ஆகி குழப்புறீங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல லைக் லூப்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அந்த லூப்ல கரண்ட் இருக்கு அண்ட் கரண்ட் இருக்கு, ஐ மீன் கரண்ட் கூட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சர்டன் கொஸ்டின்ஸுக்கு வந்து இந்த டார்க்கோட கான்செப்ட் நமக்கு தேவையே இல்லை. அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட், the current carrying closed loop in the form of a right angled isosceles triangle ABC is placed in a uniform magnetic field acting along AB. So in the direction la B magnetic field இருக்கு. If the magnetic force on arm BC is F, so BC ல magnetic force வந்து F இருக்குன்னு சொல்லிட்டாங்க. The magnetic force on arm AC என்னன்னு கேக்குறாங்க. So given the triangle கொடுத்திருக்காங்க, direction of B is BC இல்லையா, I mean AB, along AB, force on BC is equal to F. Okay, so what should we find? We should find what is the force on AC. Force on AC. Okay, ba? So solution. Okay. So இதுல நமக்கு ஒரு மெயினா அவங்க கொடுத்திருக்கிற கீ பாயிண்ட் என்னன்னா, this is a current carrying closed loop. ப்ரீவியஸ் லெக்சர் இதுக்கு தான் சொல்றேன், ப்ரீவியஸ் லெக்சர்ஸையும் நீங்க பார்த்து வாங்கன்னு. ப்ரீவியஸ் லெக்சர்ல நம்ம பார்த்திருப்போம், the force on a closed loop is always 0. So total force will be equal to 0. But நமக்கு இங்க எவ்வளவு லைன்ஸ் இருக்கு? We have 3 different lines இல்லையா, AB, BC and AC இருக்கு. So அது மூணையும் இருக்கக்கூடிய different force நம்ம ஆட் பண்ணாலும் the total should be 0. So FAB plus FBC plus FAC should be equal to 0. So இதுல FAB அதாவது AB வந்து B, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே தான் இந்த ABயும் இருக்கு. So AB is parallel to B, parallel இருந்தா the force will be 0 இல்லையா. So FAB is equal to 0 as B is parallel to AB and FBC. What is FBC? FBC வந்து F ன்னு நமக்கு தெரியும் இல்லையா, F. So 0 plus FBC ஓட வேல்யூ F plus FAC நமக்கு தெரியணும், that is equal to 0. So FAC equal to minus F. So FAC is equal to minus F. ஓகேவா. ஸோ இதுல வந்து லூப்னு அவங்க சொல்லிட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸும் சொல்றேன், இந்த மாதிரி அவங்க ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அவங்க டார்க் போட்டு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. எங்க ப்ரீவியஸ் லெக்சர்ல இந்த ஃபோர்ஸ் டியூ டு a closed loop will be 0ன்னு இருக்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, the force due to a closed loop will always be 0. அந்த கான்செப்ட் வச்சு நம்ம டைரக்டாவே சால்வ் பண்ணலாம். So the force in this loop will be 0, but in the loopல we have 3 lines இல்லையா, AB, AC, BC இருக்கு. So force of AB plus force of BC plus force of AC equal to 0. அதுல AB will be 0, I mean the force on AB will be 0 because AB is parallel to B, so this term will be 0 and FBC will be F. FAC தான் நமக்கு தெரியணும். So F plus FAC equal to 0, so FAC equal to minus F. Okay, அதே மாதிரி this question, and இந்த question நீங்க யாராச்சும் சால்வ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, ஸோ கிவன் எல்லாம் பார்க்காதீங்க, அங்க சால்வ் பண்ண முடிஞ்சா பாருங்க, பிகாஸ் இதுவும் சேம் கான்செப்ட் தான். அதுல ட்ரையாங்கிள், இதுல ஸ்கொயர், அவ்வளவுதான். யாரும் ரெடியா? ஓகே, சரியா, நானே போடுறேன் இப்போ. ஸோ ஸ்கொயர் கரண்ட் கேரிங் லூப்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் லூப் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ க்ளோஸ்ட் லூப், ரைட்? Right, is suspended in a uniform magnetic field acting along the plane of the loop. So அதே டைரக்ஷன்ல B இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, B இருக்கு. So if force on one arm of the loop is F, the net force on the remaining 3 arms of the loop என்னன்னு கேக்குறாங்க. So இதுக்கு எவ்வளவு arms இருக்கு? Armsனா கை இல்ல, sides. ஓகே, இதுக்கு எவ்வளவு sides இருக்கு? 1 2 3 and 4. So இது வந்து closed loop. So to find
force on the remaining 3 sides. Okay, so இங்க வந்து already one arm of the loopல இருக்கக்கூடிய force வந்து கொடுத்திருக்காங்க, which is F1 is equal to F. அப்போ நமக்கு என்ன வேணும், the net force on the remaining 3 arms. So net force on the remaining 3 arms என்னவா இருக்கும், F2 plus F3 plus F4 இல்லையா. So solution அதேதான், F dot is equal to 0. 4 arms இருக்கு. So F1 plus F2 plus F3 plus F4 is equal to 0. So F2 plus F3 plus F4 is equal to minus F1, that is equal to minus F. சிம்பிளா முடிந்து விட்டதா? ரைட், மைனஸ் F. ரைட், அதிகமாக உட்காந்து எவாலுவேட் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்க இந்த மேனுவல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல வந்து ரொம்ப விவரிச்சு பெரிய ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. சிம்பிளா கிறிஸ்பா இந்த மாதிரி சிம்பிளா 3 ஸ்டெப்ஸ் போட்டு நீங்க முடிச்சிடலாம் ப்ராப்ளம். ஓகே, அதே மாதிரி தான் எக்ஸாக்ட் சேம் கான்செப்ட் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மோடில் நம்ம பார்க்கலாம். ஸோ கிவன் a closed loop PQRS ன்னு சொல்லிட்டாங்க. So it is a closed loop, right? PQRS closed loop. So closed loop நால என்ன இருக்கும், the force will be 0. Mind it, torque 0 இல்ல, but the force will be 0. Okay வா, the force will be 0. Okay, if the magnetic forces on segments PS, SR and RQ are F1, F2 and F3. So PS இல்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து, ஓகே, F1 PS வந்து F1, F1 SR வந்து F2, அதே மாதிரி F1 F1 RQ இருக்கு இல்லையா, RQ ல வந்து F3 ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி we have 3 different forces. ஓகே, 3 different forces இருக்கு, and they are in the plane of paper. ஸோ ஸ்கிரீனோட அதே சர்ஃபேஸ்ல தான் இருக்கு. Fine, and along the directions as shown in the figure. So F1 in the direction, F3 in the direction, F2 in the direction இருக்கு. Fine, the force on the segment QP என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ இவ்வளோ நேரமா நம்ம எடுத்துக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து டைரக்ஷன் அவங்க மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் மேக்னிடியூட் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. பட் இதுல அவங்க புதுசா டைரக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இதுல போட்ட மாதிரி டைரக்டா F1 plus F2 plus F3 plus F4 equal to 0 போட்டு எவாலுவேட் பண்ண முடியாது. We need to put a vector diagram. So what should we find here? We should find FQP. Yeah, FQP என்னன்னு தெரியணும். So solution, இது வந்து சிம்பிளா நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. லைக் இதுல நமக்கு இது க்ளோஸ் லூப்னு தெரியறதால the total loop PQRS க்கு வந்து the force will be 0 இல்லையா. So force will be 0. So இந்த ஃபோர்ஸுக்கு வந்து எப்படி நம்ம போடலாம், FPS plus F SR RQ QP இல்ல, RS SR plus இது F இல்ல, SR RQ இல்ல, SR plus F of RQ plus F of QP will be equal to 0. but இதுல அவங்க டைரக்ஷனும் கொடுத்திருக்காங்க. So we had to put a vector sign. Okay, vector sign கொடுக்கிறோம். So what will be F of QP? QP வந்து என்னவா இருக்கும், that will be equal to F of PS minus F of SR minus F of RQ இல்லையா, F of RQ. So இதுல அவங்க டைரக்ஷனும் கொடுத்திருக்காங்க இல்லையா. So இந்த டைரக்ஷன் என்ன, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். So what is negative x axis? minus I. அதே மாதிரி இந்த டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க F3 க்கு. F3 ஓட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, it is along the positive x axis. So this will be plus I. அதே மாதிரி F3 க்கு இல்ல, சாரி, positive x axis I vector. அதே மாதிரி F2 வந்து எந்த டைரக்ஷன்ல, it is vertically downwards, which is the negative y axis. So that will be equal to minus J இல்லையா. So இதனால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, that is equal to, what is PS? PS will be equal to minus of minus F1 of minus I vector minus SR என்ன, F2 of minus J minus RQ என்ன, RQ is F3 of plus I. So F of QP will be equal to minus into minus plus F1I
plus f2j minus f3i, that is equal to I vector la வந்து f1 minus f3 plus j la வந்து f2. so இந்த ஆப்ஷன் இருக்கா? இந்த ஆப்ஷன் இல்ல, அவங்க வந்து ஃபோர்ஸ் ஓட மேக்னிட்யூட் கேட்ற மாதிரி கேட்டிருக்காங்க பிகாஸ் ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா. சோ அதை வச்சு நம்ம போடலாமா? f of qp ஓட மேக்னிட்யூட் என்னவா இருக்கும்? this will be equal to I term f1 minus f3 whole square plus f2 whole square. so இந்த ஆப்ஷன் இருக்கா? இந்த ஆப்ஷன் இல்ல, பட் அவங்க f3 minus f1 கொடுத்திருக்காங்க. சோ அந்த டேர்முக்கு மாத்தலாமா? that will be equal to square root of minus of f3 minus f1 square plus f2 square. பட் நம்ம ஒரு நெகட்டிவ் டேர்ம் ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? அது வந்து again பாசிட்டிவ் ஆயிடும் இல்லையா. so this also will be equal to f3 minus f1 the whole square plus f2 square, right? f2 square solved. so அவங்க சப்போஸ் உங்களுக்கு டைரக்ஷன் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மேக் ஷூர் தட் யூ எவாலுவேட் as a vector. ஓகே, வெக்டர்னா உங்களுக்கு இந்த i வெக்டர், j வெக்டர், k வெக்டரை வச்சு நீங்க டைரக்ஷன்ஸ் இண்டிகேட் பண்ணி நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். பட் சப்போஸ் உங்களுக்கு டைரக்ஷனே அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது, ஓகே, அந்த மாதிரி அவங்க டைரக்டா கொடுத்திருந்தாங்கன்னா லைக் இந்த ஃபோர்ஸ் ஆன் ஆர்ம் ஏசி வந்து f, ஸோ மீதி ஆர்ம்ஸ்ல வந்து ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் டைரக்டாவே கொடுத்தாங்கன்னா நீங்க டைரக்டா f plus f plus f is equal to 0 and f is equal to negative of this ன்னு சொல்லி நீங்க முடிச்சிடலாம். ஓகேவா? என்ன அர்ச்சனை, உங்க புது குரூப்பா கோபிமணின்னு இருந்து லைக் உங்க புது யூசர் நேமா கோபிமணி இருந்து அர்ச்சனா லைக் சேம் பர்சனா இல்ல டிஃபரெண்ட் பர்சனா? ஓகேமா, ஓகே ஓகே. ஸோ இதுல எந்த டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகேப்பா, ஓகே. ஸோ நம்ம டார்க் ஆன் அ கரண்ட் கேரியிங் காயில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு கரண்ட் கேரியிங் காயில் இருந்தால் நம்ம அதை ஒரு அப்ளிகேஷன் வைஸா நம்ம எதுக்கு போடலாம்னா, ஓகே ஆஷிபா, ஓகே. ஸோ நம்ம அப்ளிகேஷன் வைஸா நம்ம எதுக்கு போடலாம்னா we can use it as a moving coil galvanometer. So galvanometer ஓட யூஸ் என்ன? Galvanometer is used to detect current இல்லையா? So detect current, right? So current detect பண்ணும். So நமக்கு இந்த torque due to current carrying coil என்ன தெரியும்? As current changes, torque also changes, right? இல்லையா? So current change ஆக நமக்கு torque வந்து change ஆகுது. ஓகேமா, ஓகே, இஷ்யூஸ் இல்ல, ஃபைன், ஓகே. ஸோ கரண்ட் சேஞ்ச் ஆக டார்க்கும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிசைன் பண்ணலாம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேரு தான் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். ஸோ இந்த மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்ல கரண்ட் சேஞ்ச் ஆக அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட ரீடிங்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட ரீடிங் வந்து இந்த டார்க்கு ரிலேட்டபிளா இருக்கிற மாதிரி நம்ம மாற்றணும் இல்லையா? பிகாஸ் கரண்ட் சேஞ்ச் ஆக என்ன மாறுது? டார்க்கு மாறுது. ஸோ அந்த டார்க்கை வச்சு தான் நம்ம ரீடிங்கை போடுறோம். ஓகே, ஸோ இந்த மூவிங் காயில் galvanometer is based on the principle of torque of a current carrying coil in a magnetic field. ஸோ இந்த galvanometerல என்ன இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு current carrying coil இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு current carrying coil இருக்கு. அந்த current carrying coilல வந்து they are placing it within a uniform magnetic field. ஏன்னா it is a torque of a current carrying coil in a magnetic field இல்லையா? ஸோ magnetic fieldல இந்த காயில் வச்சாதான் நமக்கு அந்த டார்க் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டையும் போடணும், அந்த லூப்பையும் போடணும் இல்லையா? ஸோ அந்த லூப் இதுதான். அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல வரும், ரைட்? ஃபைன், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல வரும். ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம்னா நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா? லைக் நம்ம கரண்ட் எங்க இருக்குன்னு டிடெக்ட் பண்ணுவோம். ஒரு சர்க்யூட்ல அந்த கரண்ட், ஓகேமா, ஓகேப்பா, ஓகே அர்ச்சனா, ஓகேமா, ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா we are actually connecting this galvanometer to an external circuit. ஸோ அந்த சர்க்யூட்ல என்ன கரண்ட் இருக்கோ அந்த கரண்ட் வந்து இந்த galvanometerக்குள்ள வரும். அண்ட் இந்த galvanometerக்குள்ள வந்தா என்ன ஆகும்? கரண்ட் இன்சைட் திஸ் லூப்பும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுல எந்த அளவுக்கு கரண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு டார்க் நமக்கு கிடைக்கும். அண்ட் எந்த அளவுக்கு டார்க் இருக்கோ அந்த அளவுக்கு ரீடிங்கும் வரும். ஸோ கிளியரா
இந்த லாஜிக், இந்த டார்க் லாஜிக் வச்சுட்டு we are able to find what is the current. Okay, we are able to find what is the current. ஓகேவா? ஓகே, ஸோ டிஃப்ளெக்ஷன் டார்க் என்னவா இருக்கும்? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு காயில் வைக்கிறோம், அந்த காயில்ல கரண்ட் பாஸ் பண்றோம், மேக்னெட்டிக் ஃபீல்டும் வச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ கரண்ட் பாஸ் பண்றதால கரண்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு டார்க்கும் வரும். ஸோ டார்க்னால என்ன ஆகும்? இட் இஸ் அ ரொட்டேட்டிங் மோஷன், ரைட்? ஸோ அந்த டார்க்னால அந்த காயில் வந்து மெதுவாக டிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க கேல்வனேட்டர் பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி உங்க பைக்ல தெரியுற மாதிரி, பைக் ஒரு ஸ்கூட்டில தெரியுற மாதிரி இந்த மாதிரி ரீடிங்ஸ் வர, அந்த இது ரீடிங் வர அந்த ஒரு பேனல் இருக்கும் இல்லையா, டிஜிட்டல் டிஸ்பிளே மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஸ்பிளேல அந்த ரீடிங் கொடுக்கக்கூடிய அந்த கை இருக்கும் இல்லைங்களா, அந்த பர்டிகுலர் ராடா என்ன ஸ்பீடோமீட்டர், எக்ஸாக்ட்லி, அதுல அந்த முள்ளு இருக்கும் இல்லைங்களா, அது வந்து இந்த டார்க்கு ஏற்ற மாதிரி மாறுற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, ஸோ அந்த டார்க் தான் நமக்கு இந்த ரீடிங்கே கொடுக்குது. ஸோ அந்த டார்க் நம்ம எப்படி போடலாம்? டார்க் வில் பி ஈக்குவல் டு NIAB sin theta இல்லையா, NIAB sin theta. ஸோ இதுல நமக்கு என்ன தெரியணும்? we need to know what is the value of theta. பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வச்சிருக்கிற காயில் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ரைட்? ஸோ இதுதான் அந்த காயில். நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ வாட் வில் பி த ஆங்கிள்? The angle will be 90 degree இல்லையா, 90 degree. So theta will be 90 degree. So sin 90 degree. So torque will be equal to NIAB. So நம்ம ரீடிங் வந்து எப்படி எடுக்கணும்? அந்த கரண்ட்டை கனெக்ட், அந்த சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணி அந்த கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரீடிங் மாறும். ஒன்ஸ் அந்த சர்க்கியூட் எடுத்துட்டா என்ன ஆகணும்? பழையபடி அந்த ரீடிங் வந்து 0 மார்க்குக்கே வரணும் இல்லையா? ஸோ we need to have something called a restoring torque. அதாவது ரீடிங் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரீடிங், அந்த ஸ்டிக் வந்து பழைய ரீஜனுக்கு வர மாதிரி நம்ம பண்ணணும் இல்லையா, அந்த ரீஜனுக்கு வர மாதிரி பண்ணணும். அதுக்காக we will have a restoring torque. அந்த restoring torque நம்ம எதை வச்சு கொடுக்குறோம்னா, இந்த பர்டிகுலர் ப்ரௌன், இந்த பாஸ்பர் ப்ரௌன் ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நம்ம கொடுப்போம். ஓகே, இதை வச்சு கொடுப்போம். ஸோ இதுல வந்து லைக் நீங்க 11th பிசிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க restoring torque concept, where the restoring torque will be equal to tau equal to k into alpha, where alpha is the angle of twist, clear? Angle of twist, and k is the torsion constant. So நம்ம அந்த ரீடிங் கிடைக்கிறதுக்காக நம்ம கரண்ட்டை அந்த காயில பாஸ் பண்ண வைக்கிறோம். அந்த காயில பாஸ் பண்ணும்போது டார்க் வரும். அந்த டார்க்னால அந்த ரீடிங் காமிக்கிற அந்த முள் அப்படியே மாறும். அந்த மாதிரி மாறுறதால we will get the deflection torque. பட் ஒன்ஸ் அந்த ரீடிங்கை நம்ம எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சர்க்கியூட் இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். டிஸ்கனெக்ட் பண்ண அப்புறம் பழையபடி 0 மார்க்குக்கே அந்த முள் திருப்பி போகணும். ஸோ தட் ஃபார் தட் பர்டிகுலர் ரீசன் நம்ம ஒரு ரெஸ்டாரிங் டார்க்கும் வச்சிருப்போம். அந்த ரெஸ்டாரிங் டார்க் நம்ம இந்த மாதிரி ஒரு டார்ஷன் ஹெட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த டார்க் வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா, இட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு ஆல்பா, வேர் ஆல்பா இஸ் த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். அதாவது எந்த அளவுக்கு அந்த டார்க்னால அந்த காயில் வந்து ட்விஸ்ட் ஆயிருக்கு, அதுதான் அந்த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். அண்ட் அதே மாதிரி கே வந்து டார்ஷன் கான்ஸ்டன்ட். இது வந்து 11th பிசிக்ஸ்ல டீடைலா சொல்லியிருப்பாங்க. பட் ஃபார் நவ லெட்ஸ் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகேவா ஷிபா? ஓகேவா அர்ச்சனா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் டிஃப்ளெக்ஷன் கொடுக்கறது டார்க் இதுதான். அண்ட் டிஃப்ளெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பழைய ஸ்டேட்டுக்கு கொண்டு போற டார்க்கும் இதுதான். ஸோ இதுவும் ஈக்குவலா இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா ஈக்குவலா இருக்கணும். ஸோ NIAB will be equal to K alpha. So what will be I? I will be equal to K by NAB alpha. That is equal to G alpha. So இந்த galvanometerல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆங்கிளையும் கரண்ட்டையும் டைரக்டா நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி ஒரு சிங்கிள் ஒரு ஃபார்முலா கொடுத்துருவோம். ஓகேவா? அதுதான் I is equal to K by NAB alpha, where that is equal to G by alpha. ஏன் அப்படி கொடுக்குறோம்? பிகாஸ் நீங்க அந்த கேல்வனோமீட்டர்ல அந்த வயர், அந்த டார்ஷன் வயரை வச்சு இந்த மாதிரி ரெஸ்டாரிங் டார்க் கொடுக்குறோம். அந்த ரெஸ்டாரிங் டார்க் கொடுக்கக்கூடிய வயரோட டார்ஷன் கான்ஸ்டன்ட் வந்து ஆல்வேஸ் சேமா தான் இருக்கும். அவங்க பேர்லயே போட்டிருக்காங்க பாருங்க, டார்ஷன் கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் வில் பி கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ வந்து சேமா இருக்கும். அதே மாதிரி அந்த காயில நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். பிகாஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டோம்னா எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கோ அது மட்டும் தானே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஏரியும் அதே மாதிரி தான் இருக்கும்.
அண்ட் நம்ம ஒரு மேக்னெட் வச்சிருக்கிறதால மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். நமக்கு மாறக்கூடிய ஒரே டேர்ம் வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். எந்த அளவுக்கு கரண்ட் இருக்கோ அந்த கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த காயில் வந்து ட்விஸ்ட் ஆகும். அது மட்டும் தான் நமக்கு கான்ஸ்டன்டா இல்லாம இருக்கிறது இல்லையா? ஸோ கான்ஸ்டன்டான டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா குரூப் பண்ணலாம். ஸோ அந்த டேர்ம்ஸை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா, இட் இஸ் கால்ட் கேலோமீட்டர் கான்ஸ்டன்ட், வேர் G is equal to K by NAB. ஓகேவா? K by NAB. ஓகே ஓகே. ஸோ இதுல உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும், நம்ம டார்க் அண்ட் கரண்ட் லூப் இருக்கு இல்லையா, அது என்ன கான்செப்டோ அதையே தூக்கி நம்ம இதுல வச்சிருப்போம். அதுல வந்து டைரக்டா பின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல பி கொடுக்கறதுக்காகவே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அதுல வந்து சும்மா டயக்ராம் வரைஞ்சப்போ இதுல வந்து டைரக்டாவே செட்டப் பண்ணி காமிச்சிருப்போம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதே தான் இது. ஓகே. ஸோ அந்த டார்க் டியூ டு கரண்ட் கேரிங் காயில் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சா இது வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதோட அப்ளிகேஷன் தான். ஃபைன். ஓகே ஓகே ஆஷிபா. ஓகே. ஸோ இதுல we have certain concepts which is very important to understand the galvanometer. அதுல first concept வந்து current sensitivity. அந்த current sensitivity நம்ம எப்படி போடுறோம்னா, it is the deflection per unit current. So deflection per unit current. So thank you ma, thank you. Okay, so I is equal to, அதாவது இந்த current sensitivity is equal to the deflection per unit current. ஸோ இந்த டெஃப்ளெக்ஷன் நம்ம எதை வச்சு குறிக்கலாம், எந்த அளவுக்கு டெஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த ஆங்கிள் வச்சு நம்ம குறிக்கலாமா? ஓகேவா அர்ச்சனா, ஆஷிபா? ஓகே. எங்க நம்ம இம்தியாஸே காணும், அவன் அன்ப போனது சால்வ் பண்ணி வரன்னு போனா, அதுக்கப்புறம் ஆளையே காணும், ஓடிட்டானா? ஓகே. ஸோ IS is equal to total current, I mean the total angle by I, that is equal to I வந்து என்ன, I is equal to G alpha which is equal to K NAB alpha இல்லையா? ஸோ K NAB, right? K alpha into NAB இல்லையா? K alpha into NAB. So இது வந்து alpha அங்க மேல ஆல்ரெடி ஒன்று இருக்கு, cancel ஆயிடும். That is equal to NAB by K. So this is the current sensitivity. அதே மாதிரி voltage sensitivity என்ன ஆகும்? அதே தான், deflection per unit voltage. Per unit voltage, that is equal to Vs is equal to alpha by V, that is equal to alpha by IR இல்லையா? ohms law வச்சு the current, I mean current to voltage கான relation IR, that is equal to NAB by K, ஏன்னா இந்த டேர்மோட வேல்யூ நம்ம பார்த்துட்டோம், into R இல்லையா? into R. so Vs and Is எப்படி ரிலேட்டடா நம்ம போடலாம்? that is equal to Is by R. So Vs equal to Is by R. So the current sensitivity voltage sensitivity எப்படி ரிலேட்டடா இருக்குன்னா, if we take the current sensitivity and divide it by the resistance of the wire, நம்ம ஒரு காயில் எடுக்கிறோம் இல்லையா, அந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் ஆக நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா we will get the voltage sensitivity. Fine. Okay. Okay. So இதுக்கு ரிலேட்டடான சில ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா பார்க்கலாம். 2 hours ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஃபாஸ்டா பார்க்கலாம். So given the moving coil galvanometer has 100 turns, okay, so 100 turns irukku, and each has an area of 2 centimeter square. So area is equal to 2 into 10 power minus 4 meter square, because centimeter avanga kudukala, centimeter square kuduthirukanga. So 10 power minus 4 meter square. The magnetic field produced by the magnet is B is equal to 0.01 Tesla. The deflection in the galvanometer coil is alpha is equal to 0.05 rad when current of I is equal to 10 milliampere. What is milliampere? 10 into 10 power minus 3 ampere is passed through it. So நமக்கு இதுல torsional constant நமக்கு தெரியணும். So to find, யாராச்சும் காம்படிஷனுக்கு இருக்கீங்களா இன்னைக்கு? இந்த காம்படிஷன்லயே நமக்கு டைம் போச்சா என்ன? பரவாயில்ல, அப்படி இருந்தா தான் உங்களுக்கு அந்த ஸ்பீட் வரும் இல்லையா? It's fine. So to find, we should find the torsion constant. The torsion constant நம்ம எப்படி மென்ஷன் பண்ணிருப்போம்? We will mention it as K, right? As K. So solution. So I is equal to என்ன? K alpha by NAB இல்லையா? I alpha by NAB. So இல்ல டைரக்டா போடலாம். Simple problem, right? So K is equal to I NAB by alpha.
I NAB by alpha. So what is I? 10 into 10 power minus 3 into what is N? 100. A 20 into 2 2 into 10 power minus 4. What is B? 0.01 0.01 by what is alpha? Alpha is 0.05, right? 0.05. so இது வந்து 1 time, இது வந்து 5 times, இது வந்து 25 இல்லையா? so that is equal to 20 times, sorry, that is equal to 40 into 10 into 10 power minus 2, like 10 into 10 power minus 7 வருது இல்லையா? minus 3 and minus 4 minus 7, that is equal to 400 into 10 power minus 7, that is equal to 4 into 10 power minus 5. இதுல யூனிட் என்னவா இருக்கும்? it will be Newton meter rad inverse. ஓகேவா? Newton meter rad inverse. அந்த torsional constant ஓட யூனிட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகே, so due to shortage of time நான் கொஞ்சம் ரஷ் பண்றேன். so 4 into 10 power minus 5. நீங்க யாரும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலையா? ஸோ இதில் வந்து டைரக்டா நம்ம பெருசா ஒரு லைக் டெரிவேஷன் எதுவுமே போடல. we just know the values. அதுல இருந்து டைரக்டா எடுத்து போட்டு we found the torsional constant. அதே மாதிரி given, okay, the coil of a moving coil galvanometer has an effective area. So area is equal to 5 into 10 power minus 2 meter square. It is suspended in a magnetic field is equal to 2 into 10 power minus 2 Weber meter square. So Weber meter square na enna? It is Tesla. So adu SI unit da. Fine. If the torsional constant of the suspension fiber, so torsional constant is 4 into 10 power minus 9 Newton meter degree. So Newton meter degree, we need to find its current sensitivity. Current sensitivity நமக்கு தெரியணும். So to find என்ன? Current sensitivity, right? So solution. So what will be the current sensitivity? The current sensitivity will be equal to NBA by K. நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லையா? Okay. So இதுல வந்து ஒரு சிங்கிள் காயில் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க இல்லையா? A coil of a moving coil galvanometer. So அது வந்து சிங்கிள் காயில நம்ம எடுக்கலாம். So n will be equal to 1. Okay, that will be equal to 1 into what is B? B வந்து கொடுத்திருக்காங்களா? Yes. 2 into 10 power minus 2 into what is A? 5 into 10 power minus 2 by 4 into 10 power minus 9 இல்லையா? minus 9. So இது வந்து 2 வரும். That is equal to 5 by 2 into 10 power minus 2 into 10 power minus 2 into 10 power 9. That is equal to 5 by 2 என்ன? 2.5 வருமா? Sorry, 2.5 into 10 power 5. That is equal to 0.25 into 10 power 6 degree per ampere இல்லையா? degree per ampere. So நமக்கு இதுல என்ன வேணும்? we need to find the values in terms of mu ampere. So mu ampere போட்டா is is equal to 0.25 into 10 power 6 1 degree degree by 10 power 6 mu ampere. cancel out ஆயிருமா? that is equal to 0.25 degree mu ampere. Fine. Okay, fine. Okay, so 0.25 mu degree ampere. so இதுல வந்து சேம் தான், நம்ம அதே மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு சின்ன விஷயம் என்ன பண்றோம்னா, இது வந்து per ampere இருக்கு. so ampere to mu ampere நம்ம கன்வர்ட் பண்றோம், right? mu ampere க்கு கன்வர்ட் பண்றோம், which is 10 power 6 mu ampere. so 10 power 6 cancel 0.25 degree per mu ampere இல்லையா? so அதே மாதிரி solution given, sorry. so the current sensitivity of a moving coil is equal to is is equal to 5 division by MA, and its voltage sensitivity is 20 division by V. so Vs is equal to 20 division by V. அது மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா? so that is equal to என்ன? நமக்கு வந்து SI யூனிட்ல வேணும். so அது வந்து நம்ம givenல போடலாம். ஓகே,
solution. So to find, we should find the resistance of the galvanometer. So solution. நமக்கு already தெரியும் என்ன, the voltage sensitivity is equal to the current sensitivity by the resistance. இல்லையா? Current sensitivity by the resistance. Okay. So voltage sensitivity is equal to என்ன, 20 divisions by volt, and IS is equal to என்ன, 5 divisions per milliampere. So now we have to convert it, right? That's equal to 5 divisions by 10 power minus 3 ampere. That is equal to 5 into 10 power 3 divisions by ampere. So rendu SI unit la maathitom. Direct ave podlam. So R is equal to enna, IS by VS, that is equal to 5 into 10 power 3 by 20, that is equal to 4 upon 1000 by 4, that is equal to 250 ampere. So ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இதுல IS and VS ஓட யூனிட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதுல டிவிஷன் பை மில்லி ஆம்பியர்னு இருக்கு, நம்ம ஆம்பியரா கன்வெர்ட் பண்றோம். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது we got the value as 5 to 5 power 10 power 3, 5 into 10 power 3. அதை வச்சு இந்த voltage sensitivity and current sensitivity க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் வச்சு we found out what is the resistance. Fine. It's a very simple problem. அதே மாதிரி given, okay, current of 0.5 ampere is passed through a coil of a galvanometer having 500 turns, and each turn has an average area of 3 into 10 power minus 4 meter square. Okay, if a torque of 1.5 Newton meter is required for this coil carrying same current to set it parallel to a magnetic field, then calculate the strength of the magnetic field. So the torque அவங்க கொடுத்திருக்காங்க. இந்த டார்க்கும் இந்த ஏரியா and இந்த number of turns and இந்த current வச்சு we need to find what is the torque. We need to find what is the magnetic field. இல்லையா? We have to calculate the strength of the magnetic field. So what is solution? The solution will be equal to direct away போடுவோமே, tau is equal to NIAB. So B is equal to tau by NIA. So what is tau? 1.5 by what is N? 500. What is I? 0.5. What is A? 3 into 10 power minus 4 இல்லையா? So 1.5 நான் எப்படி போடலாம்னு சொல்லியிருக்கா, we can put it as 15 by 10 இல்லையா? 15 by 10 into 1 by 500 into அதேதான் 5 by 10 இல்லையா? 0.5 into 1 by 3 into 10 power minus 4. So இது போகும் 3. So that is equal to 1 by 500 into 10 power 4 வரும். That is equal to 1000 by 500 இல்லையா? 4 இல்லையா? So 10 power 4, 10,000 by 500 is equal to 20. So B is equal to 20 Tesla. So in the moving coil galvanometer பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே it will be direct problems. Okay, so அதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை. Okay, so I hope you understood every single concept regarding this moving charges and magnetism. அதுல டுடே இந்த டாபிக்ல கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததெல்லாம் அங்கங்க போய் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மேக் ஷோர் தட் யூ chat in the comment section. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்ல நீங்க போயிட்டீங்கன்னா இந்த லெக்சருக்கான நோட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஹோம்ஒர்க் சம்ஸ் ஓட லிஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன், போல்ஸ் போட்டிருப்பேன். அதை வந்து கண்டிப்பா ஆன்சர் பண்ணுங்க டு செக் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? அது அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியறதுக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல we took a total of 131 problems. ஸோ மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் அந்த மாதிரி 131 ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ வி வில் மேக் ஷுர் தட் யூ ஆர் கம்ப்ளீட்லி தரோ இன் எவ்ரி சிங்கிள் டாபிக் பை கிவிங் யூ எவ்ரி சிங்கிள் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ எந்த விதத்துல கேட்கப்படலாம் அந்த மாதிரி அத்தனை வேஸ்லயும் வி வில் கிவ் யூ ஒன் சிங்கிள் கொஸ்டின். ஓகே, அப்படிதான் நான் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, பட் நீங்க என்னதான் கான்செப்ட் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலும் யூ ஆல்வேஸ் ஹேவ் டு மேக் ஷுர் தட் யூ ஆர் கம்ப்ளீட்லி தரோ. அது எப்படி நீங்க கம்ப்ளீட்லி தரோவா நீங்க என்ஷூர் பண்ண முடியும்? யூ ஹாவ் டு பிராக்டிஸ் டெய்லி.
நீங்க என்னதான் கான்செப்ட் கிளியரா தெரிஞ்சிருந்தாலும் தேர் வில் பி சம் சிலி மிஸ்டேக்ஸ், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வரலாம். ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்றதுக்கு யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் டெய்லி. ஸோ நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே அந்த ஸ்பீடும் உங்களுக்கு வந்துடும். பிகாஸ் நீட் பிசிக்ஸ்ல 2 minutes தான் ஒரு கொஸ்டினுக்கு. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 2 minutes கூட ஒரு கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணி முடிச்சிருக்கணும். அதோட தான் கொஸ்டினும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ வாட் எவர் யூ டூ, ப்ராக்டிஸ் டெய்லி. Okay, so thank you for listening to my lecture. Tomorrow we will come back at the same time at 7 p.m. with a very amazing topic which is magnetism and matter. Okay, so உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, லைவ் சாட் இன்னைக்கு ரொம்ப நிறைய பேர் இருந்தீங்க. Thank you for that. Okay, so கண்டிப்பா ஏதாச்சும் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் பெனிஃபிட் ஆகட்டும். bring your friends along also. ஓகேவா? அண்ட் இந்த லெக்சரோட நோட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருப்பேன். அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ மேக் ஷூர் யூ செக் தட் அவுட். ஓகே, ஸோ see you in the next class. Bye.